गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरुनाथ महाराज की जय। பொன்னு குருவாயூரப்பனே சரணம், ஆனந்த சின்மயனே சரணம், நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே. பகவானோட பரிபூர்ணமான கிருபையால் முதல் தசகத்தில் இருக்கிற 10 ஸ்லோகங்களோட அர்த்தம் நமக்கு பார்க்குற ஒரு பிராப்தி கிடச்சிது போன வாரத்தில். இப்போ 2வது தசகம், அதுலேயே கடைசி தசகத்தில் முதல் தசகத்திலேயே 10வது ஸ்லோகம் இன்னுமே ரொம்ப அருமையாக படிக்க ஆனந்தமாக இருக்குது. ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனம் விஸ்வதேஜோஹராணாம் தேஜசம்ஹாரி வீரியம் விமலமபி யசோ நிஸ்பிருகைஷோபகீதம் அங்காசங்கா சதா ஸ்ரீரகில விதசி நக்வாபி தே சங்கவார்த்தா தத்வாதாகாரவாசின் முரஹர பகவ சப்தமுக்கியாஸ்ரயோசி அப்படின்னு அந்த கடைசி ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, பகவானோட கல்யாண குணங்களை எப்படின்னா, தன்னுடைய சமாதி நிலையில் இருக்கக்கூடிய பிரம்மாவாகட்டும், ருத்ரனாகட்டும், அதாவது சிவனாகட்டும், சகல தேவதாக்களாக இருக்கட்டும், எல்லாருமே பகவானுடைய கல்யாண குணங்களை எங்கேயாவது சொல்ல போகிறா, அவருடைய குணத்தை பற்றி பேச போகிறா அப்படின்னு ஒரு ஸ்திதி வந்தது அப்படின்னா, தன்னோட சமாதியிலே இருக்கிறவாளாக இருந்தாலுமே, அப்படின்னா தன்னுடைய தியானத்தை விட்டுட்டுன்னு அர்த்தம். தன்னோட தியானமெல்லாம் விட்டுட்டு பகவானுடைய கல்யாண குணங்களை ரசிக்கிறதுக்காக ஓடி வந்துடுவாளாம். அப்படி இருப்பாளாம், அப்படி ஆராதிக்கிறாளாம். அந்த மாதிரி ஆராதிக்கிறவா யாருடைய குணங்களை பிரசித்தி அப்படின்னு சொல்கிறா அப்படின்னா, முக்கியமாக 6 குணங்கள் முக்கியம் அப்படின்னு சொல்கிறா. அதுதான் ரொம்ப அழகாக பட்டத்திரி மென்ஷன் பண்ணுற 6 குணங்கள், அவசியமான குணங்கள் பகவான் அப்படிங்கிற வார்த்தைக்கு. பக அப்படின்னாலே ரொம்ப சமிருத்தின்னு அர்த்தம். பக அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் ரொம்ப சமிருத்தியானது அப்படின்னு அர்த்தம். எதெல்லாம் சமிருத்தியாக இருக்க வேணும் ஒருத்தர்கிட்ட அப்படின்னா, 6 விதமான குணங்கள். அது என்னெல்லாம் அப்படின்னா, ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா இதுக்கு மேலே இந்த பகவானை தவிர வேறு யாராலையும் அள்ளி கொடுக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஐஸ்வர்யம். அது யாருக்கிட்ட இருக்கணும்? சாக்ஷாத் இப்போ நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதி அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணாங்க போயிட்டோம் அப்படின்னா, அப்படியே அள்ளி கொடுக்குறாரே, அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தை தனக்கிட்ட நிலைநிறுத்தி வச்சுருக்கிற பகவான் அப்படின்னு பார்த்தா யார்? அவர் தான் ஐஸ்வர்யம். யஷஸ், சமிருத்தியாக யஷஸ். யாரை பற்றின புகழ்? புகழ்னா யஷஸ்னால் திரும்ப 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 கதாசிரவணம் பண்ணுறதும், அவர் மேலே நிறைய கவிதைகள் எழுதுறதும், அவரை பற்றின கதைகளை சொல்கிறதும், அவர் மேலே நிறைய ஸ்லோகங்கள் பண்ணுறதும், அவருடைய நாமா கோட்டி கோட்டியாக இருக்கக்கூடிய அவருடைய நாமாக்களை திருப்பி திருப்பி சொல்கிறதும். யாருக்கு அது நடக்கிறது? எத்தனை வேணாலும் நம்ம சொல்ல சொல்ல அழுத்து போகிறதோ இல்லை. நம்ம சொல்லலைன்னா யாரோ ஒருத்தர் சொல்கிறா, அவள் சொல்கிறத கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு யஷஸ், புகழ் ஜாஸ்தி யாருக்கிட்ட சமிருத்தியாக இருக்கோ அப்படின்னு ஒன்று சொல்கிறார், ஒரு குணம் அப்படின்னு. அடுத்து தர்மம். தர்மம் அப்படிங்கிறது எப்படின்னா, நியமப்படி யாருக்கும் அதர்மமாக ஒரு இடத்துலையும் நடந்துக்காத ஒரு பகவான் அப்படிங்கிற தர்மம் நிறைய இருக்கணும். அதுலேருந்து பண்ணக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் அந்தந்த காரியங்களுக்கு அவர் சாட்சி பூத்தமாக அங்கே இருந்து அதை நடத்தி கொடுக்குறார். அப்படிப்பட்ட ஒரு தர்மஸ்வரூபியாக இருக்கக்கூடிய பகவான். அப்புறம் ஞானம். ஞானம் எங்கே வரணும் அப்படின்னா, எல்லாருக்கும் பகவானை தவிர, அதாவது இப்படி ஒரு பரம்பொருளாக அஸ்பஷ்டம் திருஷ்ட மாத்திரேன்னு முதல் ஸ்லோகத்திலேயே சொன்னோம். எந்த உபனிஷத்தாலையும் வர்ணிக்க முடியாது, எந்த தேவாதி தேவர்களாலையும் வர்ணிக்க முடியாதது, எந்த வேதங்கள் எல்லாம் தன்னால் வர்ணிக்க முடியல, தன்னால் அந்த பகவத் ஸ்வரூபத்தை சாட்சாத்காரமாக பார்க்க முடியலன்னு நகர்ந்து போய் எது ஏகக அப்படின்னு சொல்கிறதோ அந்த மாதிரியான பகவான் தான் நிதர்சனமானவர் அப்படிங்கிற ஞானம்.
அந்த ஞானம் நமக்கு வரணும் இல்லையா? இது எல்லாமே பகவத் ஸ்வரூபந்தான், எது நடந்தாலும் அது இறையருள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வர்றது வந்து இட்ஸ் நாட் எ ஜோக். அது வந்து சாதாரணமாகலாம் நம்மளால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் அப்படி தான் பகவான் படைச்சிருக்கார் நம்மளை. எல்லாருக்கும் வந்து அவாவாளுடைய எப்படி இப்படி 5-6 குணங்கள் சுவாமிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோமோ, அது மாதிரி மனுஷாலாக இருக்கிற நமக்கெல்லாமும் நல்ல நல்ல குணங்கள்லாம் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு காரியம் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது நான் பண்ணினதுன்றது நம்மளால் சொல்ல முடியலன்னா எப்படி தவிச்சு போய்டுறோம். யாராவது 2 பேர் நம்மளை பற்றி சொல்ல மாட்டாளா அப்படின்னு ஒரு வேகம் வருது நமக்கு. இவ்வளோ பண்ணினோமே, நம்மளை பற்றி ஒரு வார்த்தை அந்த இடத்துல சொல்லலை பாரிவா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துடுறது இயற்கை. இது வந்து ஒன்றும் தப்பான ஒரு தகவல்னு சொல்ல வரல. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து இது என்ன மாதிரி எடுத்துட்டு போகணும் அப்படின்னா, இது எல்லாமே பகவான் இல்லாமல் நடக்காது. இது எல்லாமே பரம்பொருளாக இருக்கக்கூடிய சுவாமியினுடைய ஒரு அனுகிரகம் அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் நமக்கு வர வேண்டிய அந்த ஞானம் மாத்திரம் போருங்கிற சுவாமி. எப்படின்னா இது எல்லாமே அவன்தான்ப்பா அப்படிங்கிற ஒரு சரணாகதத்துவம் வரணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியான ஒரு ஞானத்தை யார் கொடுக்குறாளோ அந்த ஞானம் தரக்கூடிய அளவுக்கு பெருமை படைச்சவராக இருக்கணுமே இல்லையா? எல்லாருக்கும் சட்டுன்னு இப்படி ஞானத்தை அள்ளி கொடுக்குற மாதிரி சாக்லேட்டாக ஆளு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கோங்கன்னு கொடுக்க முடியாது. யார் ஒருத்தன் வந்து அப்படிப்பட்ட பகவானை வந்து தியானம் பண்ணி அந்த பகவத் ஸ்வரூபத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி ஒரு நன்றியோடு இருக்கானோ அவனுக்கு அந்த ஞானத்தை பிராப்தி பண்ணக்கூடியவராக இருக்கார். அதுக்கப்புறம் வந்து யோக மார்க்கமாகட்டும் வேறு மார்க்கமாகட்டும் அந்த மாதிரியான மார்க்கங்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வைராக்கியம். அந்த வைராக்கியத்தை கொடுக்கணும் இல்லையா? வைராக்கியம் இல்லைன்னா எப்படி வந்து இப்போ யோகம் பண்ணுறவா வந்து ஒரு பிரம்மச்சாரியால் மாத்திரமே வந்து யோகம் பண்ணி தன்னை மேலே கொண்டு வர முடியும் அப்படின்னா பிரம்மச்சரியம் சரியாக இருக்கணும். திருட வைராக்கியம் இல்லாமல் நம்மளால் வந்து வர முடியாது. அதுக்கு ஒரு நல்ல பிரம்மச்சரியம் இருந்தாலே ஒழிய அது அமையும் அப்படின்னு சொல்கிறார். அந்த வைராக்கியம் வேணும். இந்த வைராக்கியமெல்லாம் நமக்கு யார் பிராப்தி பண்ணக்கூடியவர்? எத்தனை வேணாலும் நம்ம மாயையில் சுழண்டு விழுந்தாலும் திரும்ப திரும்ப நம்மளை தட்டி எழுப்பி, அப்பா இது உலகம் இல்லை, இது உலகம் இல்லை, இதுக்கும் மேலே ஒரு விஷயம் இருக்குது, இதுக்கும் மேலே ஒரு விஷயம் இருக்குது, ச ஏகன்னு இருக்கக்கூடிய அந்த பகவத் ஸ்வரூபம் அப்படிங்கிறத வந்து நமக்கு திருப்பி 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 எடுத்துக்காட்டி ஒரு குரு மூலமாக, இந்த இடத்துல அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு குரு மூலமாக நமக்கு அதை காமிச்சு கொடுக்கக்கூடிய பகவானாக இருக்கக்கூடிய குணம், அந்த பகவத் குணம் யாருக்கு நிறைய இருக்கோ அவருக்கும் மோட்சம். இது எல்லாம் போக அன்றைக்கே நான் சொன்னேன், நிறைய நல்ல காரியங்கள் பண்ண 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 நம்மளுடைய புண்ணியத்தோட கவுண்ட்டை வந்து யாராலையுமே கவுண்டே பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ புண்ணியம் சேர்ந்துடும். புண்ணியம் சேர 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 நிச்சயமாக ஸ்வர்க்க பிராப்தி நமக்கு கண்டிப்பாக உண்டு. யார் யார் கையில் பாகவதமும், யார் யார் கையில் வந்து நாராயணியமும், யார் யார் வாயில் வந்து நாராயண ஸ்மிருதியும் இருக்கோ அவளுக்கு கண்டிப்பாக ஸ்வர்க்கம் கிடைக்கும். ஆனால் அதுக்கும் மேலே உள்ள ஒரு வீடு பேர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த வீடு பேர் கிடைக்கணும் அப்படின்னா பகவானாக நம்ம வாழ வேண்டாமா? ஸ்வர்க்கம் அப்படின்னா அங்கேயும் இதே தான் கிடைக்க போகிறது. இங்கே வந்து ஏதோ ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைன்னா அங்கே ஒரு அமிர்தத்தை குடிச்சிட்டு பசி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் ஒரு டிரான்ஸில் அப்படியே வாழ்ந்துட்டு போகிற வாழ்க்கை தான் சொர்க்கத்தில் இருக்கக்கூடியது. ஆனால் பகவானுடைய கல்யாண குணத்தையும் பகவானை பற்றியும் பகவானை பேசிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு லோகத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் வைகுண்டம். அதுதான் மோட்ச பிராப்தி. அந்த மோட்சத்தை யார் ஒருத்தன் எல்லை இல்லாமல் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறானோ, நிறையா சமிருத்தியாக யார் வச்சுட்டுருக்கானோ அப்படிப்பட்ட பகவான் என்ன அப்படின்னா, அவன் யாரெல்லாம் படைச்சிருக்கான்னா அவன்தான் பிரம்மாவையும் படைச்சிருக்கார், அவர் தான் ருத்ராதிகளையும் படைச்சிருக்கார், அவர் தான் சிவனை இப்படி ஒவ்வொருத்தரையும் வந்து தன்னுடைய கிரியேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அவர் தான் ச ஏகக. அப்படிப்பட்ட பரமாத்மாவோட புகழ் எல்லா இடத்துலையும் பேசப்படுறது. ஆனால் அப்படி பேசப்படுற பகவானையே அஸ்பஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்ல முடியல, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியல அந்த பகவான். அப்படிப்பட்ட அஸ்பஷ்டம்னா நம்மளால் ப்ரெசன்ட் பண்ண முடியாதவர்னு அர்த்தம்.
ஸ்ரீ அகில விதசி அப்படிப்பட்டவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, யாரை தன்னோட மனசில் வச்சுட்டுருக்கார், தன்னோட ஹிருதயத்தில் யாரை வச்சுட்டுருக்காருன்னா, சதா சர்வ காலமும் ஸ்ரீ அகில விதசி அப்படிங்கிறார். அப்படின்னா மகாலட்சுமிய ஸ்வரூபம், மகாலட்சுமி தாயார் ஸ்ரீ, அதிகமாக செல்வம் யார் கொடுக்க முடியும் அப்படின்னா இப்படிப்பட்ட பரம்பொருள் தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவர் யாரை வச்சுட்டுருக்கார் மனசில் ஹிருதயத்தில் அப்படின்னா வந்து வாசஸ்தலத்தில் தன்னோட மகாலட்சுமியே வச்சுட்டுருக்கார். அப்போ பின்னாடி ஸ்லோகத்தில் வரப்போகிறது அது இந்த 2வது தசகத்தில் ரொம்ப அழகாக லக்ஷ்மி தாயாரை பற்றின ஸ்லோகத்தையும் அவர் அப்படி சொல்கிறார். அப்படிப்பட்டவருக்கு வந்து அதில் ஒரு லயம் இருக்குமா, இந்த செல்வம் என்னோடது, செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தாயாரே எங்கிட்ட தான் இருக்கா அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு செல்வத்தில் ஈடுபாடு இருக்குமா? இல்லை. அவருக்கு எது ஆனந்தம் அப்படின்னா, இதுக்கெல்லாமும் மேலே ஒரு ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் அவருக்கு அவர் தன்னோட ஸ்வரூபத்திலேயே, தன்னோட ஸ்வரூபம்னா தன்னுடைய நிலையிலேயே ஒரு ஆனந்த ரூபியாக இருக்கார், சித்பவத்தோடு இருக்கார், அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கார். அவர் தன் ஸ்வரூபத்தில் எப்படி ஆனந்தமாக இருக்காரோ அவர்தான் நமக்கெல்லாம் ஆனந்தம். அப்படிப்பட்ட ஒரு ஆனந்த ஸ்வரூபியை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த ஆனந்த ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய பகவானை ஸ்மரிக்க ஸ்மரிக்க நமக்கு கிடைக்கிறது பாருங்க, அந்த ஒரு ஆனந்தம் தான் உண்மை அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமான ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய உனக்கு இந்த பகவான் அப்படிங்கிற சொல்லு வந்து உனக்கு தான்ப்பா பொருந்தும் அப்படின்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டத்திரி வந்து சொல்கிற. அதுதான் அந்த கடைசி ஸ்லோகத்தில், திரும்ப அன்றைக்கி அவசரமாக கொஞ்சம் முடிச்சுட்டேனோன்னு தோணித்து, அந்த கடைசி ஸ்லோகத்தில் அப்படி ஸ்மரிக்கிறார் பகவானை, இப்படி அவ்வளோ அழகாக சொல்கிறார். இப்போ 2வது தசகத்தில் வந்து என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, பகவானை வந்து பார்க்குறார் பிரத்யக்ஷமாக. குருவாயூரப்பனை வந்து தர்ஷனம் பண்ணி, குருவாயூரப்பன் எப்படி பகவான் காட்சி கொடுத்தார் பட்டத்திரிக்குங்கிறது வர்ணனை பண்ணுறார். இதெல்லாம் சாட்சாத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். இதெல்லாம் வந்து ஒரு கதையாவோ இல்லை வந்து அதாவது கற்பனையாக எழுதினதெல்லாம் கிடையாது. ஏன்னா இது வந்து கண்ணுக்கு எய்த்தாப்புல பார்த்துருக்கார். எப்படி பார்த்துருக்கார், எப்படி தரிசனம் பண்ணியிருக்கார் அப்படின்னா, பீஷ்மர் வந்து தன்னுடைய உத்தராயண காலத்தில் வந்து எல்லாம் ஆயிடுத்தவருக்கு ஆனதுக்கு அப்புறமா வந்து வெயிட் பண்ணுறார் தன்னுடைய காலம் முடியறதுக்கு. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பகவானை வந்து ஸ்மரிக்கிறார், சாக்ஷாத் கிருஷ்ண பகவானை வந்து ஸ்மரிக்கிறார். ஸ்மரித்து ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். அதாவது பீஷ்ம ஸ்துதி அப்படின்னு பாகவதத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 5 ஸ்துதிகள் இருக்குது. அதில் பீஷ்ம ஸ்துதியும் ஒரு ஸ்துதி, ரொம்ப அருமையான ஸ்லோகங்கள். அதில் இதிமதிருபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்சி ஸ்வசுகமுபகதே க்வச்சித் விஹர்த்தும் பிரகிருதிமுபேயுஷி யத்பவ பிரவாஹः திரிபுவனகமனம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே வபுரல ககுலாவிருதானாப்ஜாம் விஜய சகே ரதிரஸ்து மேனவத்யா அப்படின்னு அவருடைய ஸ்லோகங்கள் பீஷ்ம ஸ்துதி போயின்னு இருக்கு. அவர் வந்து சொல்கிறார் எப்படி பார்க்க போகிறார் பகவானை அப்படின்னா, ரசிக்கிறாராம். அம்பு படுக்கையில் அப்படியே குத்தி தன்னோட கடைசி காலத்தில் வந்து பகவானை ஸ்மரணை பண்ணின்னு இருக்கிற இந்த நேரத்தில் அவருக்கு வந்து எப்படி தெரியறதான் சுவாமி அப்படின்னாக்கா, வந்து தலையில் அவருடைய குழல் கற்றை, அதாவது என்ன சொல்கிறது, பகவானுடைய கேசம் அவ்வளோ அழகாக இருக்கும், அலக்க பாரம். ராமரை பார்த்து அப்படி தான் அலக்கலல்லன்னு பாடுறார் நம்மளோட தியாகராஜ சுவாமி. அந்த மாதிரி அந்த அலக்க பாரத்தை பார்த்துட்டு அதில் சொக்கி போயிட்டாராம். யார் சொக்கி போயிட்டார் அப்படின்னா, இங்கே பீஷ்மர் சொக்கி போகிறார். அங்கே ராமாயணத்தில் வந்து அந்த அலக்கலல்ல பாரத்தை பார்த்து விஸ்வாமித்திரர் அப்படி சொக்கி போய் தான் வந்து ராமரை பார்க்கறதுக்கு அயோத்திக்கு வராராம். வந்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்கான், என்ன கொள்ளை அழகு சுவாமி, அப்படி இருக்கார். அவனை தன் பக்கம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாராம் விஸ்வாமித்திரர். அதனால தான் அவனை வந்து இந்த அரக்கிகள் எல்லாம் கொல்றதுக்காகவும் அவனை விட்டு பிரிய மனசு இல்லை. அதை பார்த்து அந்த ஸ்வரூப அழகில் வந்து
தன்னையே மறந்து போயிடுறா ரிஷி முனிகள்லாம் அப்படின்னு சொல்கிறா. இந்த இடத்துல வந்து பீஷ்மர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவருக்கு வந்து அந்த காற்றுல வந்து பகவானுடைய குழல் அப்படியே அசையிறது வந்து தெரியறது. அப்படி இருக்கிறச்ச வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே வந்து அதையே தான் அந்த எந்த வர்ணனையை பீஷ்மர் வந்து தன்னுடைய பீஷ்ம ஸ்துதியில் சொன்னாரோ அதே சாக்ஷாத் பகவான் இங்கே குருவாயூரப்பனா வந்து நம்மளோட பட்டத்திரிக்கு காட்சி தர. எப்படின்னா, சூரியஸ்பர்தி கிரீடமூர்த்வதிலக प्रोद्भासि फालान्तरं कारुण्याकुलनेत्रमार्द्रहसितो लासं सनासुनासापुटम् அப்படிங்கிறார். எப்படின்னா அங்கே வந்து ரவிகர கௌர பராம்பரம் அப்படிங்கிறார். எப்படின்னா சூரியனோட ஜுவாலை, சூரியனோட அந்த தகதகப்பு அப்படியே தங்க வர்ணம், தமால வர்ணம் அப்படின்னா வந்து தங்கம்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு வர்ணத்தில் என்ன போட்டுருக்காருன்னா பீதாம்பரம் போட்டுருக்காராம் சுவாமி. அந்த கலரில் அப்படி ஜொலிக்கிறது அவரோடது. அதே தான் இங்கேயும் அவர் சொல்கிறார். சூரிய ஸ்பர்தி கிரீட்டமூர்த்வ திலக, என்ன பண்ணிட்டு இருக்காராம், அவர் தலையில் கிரீட்டம் வச்சுட்டு இருக்காராம் சுவாமி. அந்த கிரீட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா 100 கோடி சூரியனுடைய பிரகாசம் அங்கே துச்சமாக இருக்கான். சூரிய ஸ்பர்தி கிரீட்ட, அந்த கிரீட்டம் வந்து அப்படி ஒரு அழகாக இருக்கான். அப்படி ஒரு ரொம்ப அழகாகவும் அவ்வளோ ஆசையாக இருக்கான். அந்த கிரீடத்தை பார்க்குறதுக்கே அப்படி ஜொலிப்பாக இருக்கான். இந்த இதில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து ஊர்த்வ திலகம் அப்படின்னா அவருடைய நெற்றி, அந்த நெற்றி பெரிய நெற்றியாக இருக்குது. அதில் ஊர்த்வ புன்றம் தரிச்சுன்னு இருக்கார் சுவாமி. அப்படி ஊர்த்வ புன்றம் தரிச்சுன்னு இருக்கிறவருக்கு வந்து காருண்யாக்குல நேத்திரம் அப்படிங்கிறார். அதுக்கு கீழே அவருடைய எள்ளு போன்ற நாசி, அந்த மூக்கு ரொம்ப அழகாக இருக்கான். அதுக்கப்புறம் வந்து அந்த கண்கள் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப செவப்பாக இருக்கான் கண். ஏன் செவப்பாக இருக்குது அப்படின்னா அவருக்கு வந்து புண்டரீகாக்ஷன்னே பேர். புண்டரீகாக்ஷன்னா தாமரையினுடைய ஒரு இதழை எடுத்து அப்படி நீண்ட பெரிய கண்கள் அப்படின்னு சொல்கிறார். அது வந்து கம்பர் ரொம்ப அழகாக வந்து அவருடைய இதில் வந்து பாடுறார். எப்படின்னா அப்படிப்பட்ட அந்த கண் எப்படி இருக்கான், கண்ணு வந்து அவ்வளவு தீக்ஷண்யமான கண்கள். அதில் வந்து கருணையை தவிர வேற ஒன்றுமே இல்லையா அந்த கண்களில். அந்த கண்களில் வந்து கருணையே அப்படி வடிவாக இருக்கான் அந்த கண். அந்த கண் அப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தன்னுடைய பக்தர்கள்லாம் தன்னை நோக்கி வராளான்னு காத்துன்றிருந்து அந்த கண் அப்படியே செவந்து போயிடுதான். அந்த கண் அப்படி செவப்பாயிடுதான். அந்த கண் இப்படி செவப்பாக இருக்கிறதுக்கு காரணமும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாராம், வந்து எல்லா ஜனங்களையும் பார்த்து கருணையை வர்ஷிக்கிறாராம். கருணையை வர்ஷிச்சு என்ன ஆயிடுத்துன்னா அந்த கண்கள் வந்து ஈரமாகவே இருக்கான். அப்படியே அந்த கண்ணில் ஒரு சின்னதாக ஒரு ஜல திவலை தெரியறதான். அதுதான் அந்த இடத்துல சொல்கிறார் ஆர்திர அப்படிங்கிற. காருண்யா குலநேத்திரம் ஆர்திர அப்படின்னா ஈரப்பதத்துடன் இருக்கக்கூடியதுன்னு போட்டிருக்கா. பட் இப்படி தான் வியாக்கியானம் சொல்லியிருக்கா. கருணையான கண்களால் அப்படியே ஒவ்வொருத்தருடைய பக்தியை பார்த்து பகவானுக்கு ஆனந்த பாஷ்பம் வருதான். பகவானுக்கு ஆனந்த பாஷ்பம் வந்து அந்த கண்ணு வந்து அப்படியே நிறைஞ்சு இருக்கான். அப்படி ஒரு ஆர்திர அப்படிங்கிற வார்த்தை எங்கே போடுறார், சுனாசா புட்டம் கண்டோ. அப்புறம் அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, கம்பர் வந்து கம்பராமாயணத்தில் வந்து பகவான் ராமச்சந்திரமூர்த்தியை வந்து வர்ணிக்கும் பொழுது ரொம்ப அழகாக சொல்கிறார். கருமுகில் தாமரை காடு பூத்து நீர் அப்படிங்கிற. அதாவது அவருடைய உருவம் வந்து எப்படின்னா அந்த காயாம்பு உருவம் நம்ம சொன்னோம் இல்லையா, காயாம்பு நிறத்தோட கூடிய ஒரு அழகு அப்படின்னு. கருமுகிலாக இருக்கான். அப்படியே இருண்ட மேகம் போன்ற உருவமும். அது எப்படின்னா தாமரை காடே பூத்துடுத்து அப்படிங்கிற. ஏன் தாமரை காடு அப்படின்னார், அழகாக ஒரே ஒரு முகம் மாத்திரம் தாமரை போன்ற மலர் அப்படின்னு சொல்லலாமே. அது எப்படி இருக்குன்னா முகம் தாமரை போன்ற மலராக இருந்ததுன்னா அதில் வண்டு மொக்கிறதான். வண்டு மொக்கிற மாதிரி அந்த 2 கண்கள் பரபரன்னு அப்படி துடிச்சுட்டே இருக்கான். அந்த 2 கண்கள் வந்து வண்டு மொக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கம்பர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது தாமரை காடே நடந்து வந்த மாதிரி இருக்குங்கிற. எதை? சுவாமியை சொல்கிறார். யாரை சொல்கிறார் அப்படின்னா சுவாமி. ஏன் அப்படின்னா
அவருடைய கண்கள் வந்து பத்மம், அதுவும் பத்மம், நீண்ட பத்மம், கைகள் நீளமான தாமரையினுடைய இதில் வந்து பத்மம். அதே மாதிரி அவருடைய பாதங்கள் வந்து தாமரையோட இதழாட்டம் இருக்கான், தாமரை புஷ்பம் போன்ற பாதங்கள். அதில் இருக்கிற இன்னும் ரொம்ப அழகாக கடைசி தசகத்தில் அக்ரே பஷ்யாமி ஸ்லோகம் சொல்லும் பொழுது பகவான் வந்து சொல்கிற, முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, பாரிஜாத்தோ ஹரே துவம்னு ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம். பகவான் யார் அப்படின்னா, குருவாயூரப்பன் யார் அப்படின்னா, இதில் இருக்க தேவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பாரிஜாத்தம் மரம் போன்ற பாரிஜாத்தம் இல்லை. யார் என்ன கேட்டாலும் அவள் கேட்காததையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய பாரிஜாத்தம். அப்படிப்பட்ட அந்த பாரிஜாத்த மரம்னு நான் முதல் தசகத்தில் சொன்னேனேன்னு அக்ரே பஷ்யாமி 100வது தசகத்தில் சொல்ல போகிறார் பட்டத்திரி. அப்போ என்ன சொல்கிறார், அந்த பாரிஜாத்தம் நான் வந்து பகவானை வர்ணனை பண்ணினேனே, அதில் இருக்கிற குட்டி குட்டி தளிர் இதழ்களாக இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, தளிர்கள்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன இலையும் காம்புமா இருக்குது இல்லையா, அதெல்லாம் எது அப்படின்னா பகவானுடைய பாத விரல்களாம், அதில் இருக்கிற விரல்கள். அப்படின்னா என்ன சொல்கிற, நீங்கள் வந்து பகவானுடைய பாதத்தில் சரணாகதி, எந்த பாரிஜாத மரம் உங்களுக்கு மரமாக இருக்கக்கூடிய பகவான் எல்லாத்தையும் அள்ளித்தரானோ அவன்கிட்ட நீங்கள் வந்து நேராக அவன் காலில் ஒரு பெரிய சரணாகத்தின்னு போய் விழுந்தாச்சுன்னா அதை விட வேறு என்ன இன்பம் வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். இந்த இடத்துல வந்து துவத்ரூபம் வனமா கண்டோத்யன் மகராப குண்டலயுகம். சுவாமி என்ன காதில் போட்டுருக்கார் அப்படின்னா மகர குண்டலம். மகர குண்டலம்னாலே பாண்டுரங்கனை தான் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா. பாண்டுரங்கனுக்கு வந்து அந்த ஒரு அழகு, மகர குண்டலம் போட்டு அவ்வளவு அழகாக சுவாமி அலங்காரம் பண்ணி பார்க்கறதோட அழகே அழகு தான், அது சொல்ல வார்த்தைகளே இல்லை. மகர குண்டலம் தரிச்சுன்னு இருக்கார் சுவாமி. அந்த மகர குண்டலம், அப்புறம் கண்டோஜ்வலத் கௌஸ்துபம், கழுத்தில் என்ன போட்டுருக்கார், துளசி மாலை போட்டுருக்கார், கௌஸ்துபமணி அணிஞ்சுருக்கார். அதுக்கப்புறம் தொத்ரூபம் வனமால்ய ஹார பட்டலை, வனத்தில் கிடைக்கக்கூடிய மலர்களெல்லாம் போட்டு கட்டி ஒரு பெரிய ஹாரம் போட்டுருக்கார். இந்த மகர குண்டலம் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதோட தங்க மகர குண்டலம் காதில் போட்டுருக்கிறதோட ஜொலிப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அவருடைய கன்னம் வந்து வெண்ணையாட்டம் இருக்கான், அப்படியே வழ அந்த வழவழப்பில் இது வந்து டால் அடிக்கிறது அப்படிங்கிறார். அப்போ எப்படி ரசிச்சிருப்பார் இந்த குருவாயூரப்பனை. அந்த குருவாயூரப்பன் எப்படி தன்னை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தியிருப்பார் பட்டத்திரி முன்னாடி. இது ரசிக்காமல் எழுத முடியுமா? விளையாட்டுக்கு கூட நம்ம வந்து கற்பனை பண்ணினா கூட அப்படிப்பட்ட உருவத்தை நம்மளால் கொண்டு வர முடியுமா கண்ணுக்கு முன்னாடி? நினச்சே பார்க்க முடியல. அப்படிப்பட்ட சுவாமியை வர்ணனை பண்ணி எழுதுகிற ஸ்ரீவத்ஸ தீப்ரம் பஜே ஒன்றை, இந்த மாதிரியான ரூபத்தை நான் பஜிக்கிறேன் குருவாயூரப்பா, என் கண் முன்னாடி இப்படி இவ்வளவு அழகாக வந்து நின்றுக்கியே நீனு அப்படிங்கிறத வந்து நான் ரசிக்கிறேன் அப்படிங்கிற. இதுதான் நம்மளோட ஆதிசங்கர பகவத் பாதாலும் வந்து சொல்லியிருக்கார். எங்கே அப்படின்னா வந்து அங்கம் ஹரே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுளாபரணம் தமாலம். இந்த இடத்துலையும் தமாலம் அப்படிங்கிறார். தமாலம் அப்படின்னா வந்து ஸ்வர்ணமாக இருக்கக்கூடிய மரம், தமால விருட்சம் அப்படின்னு பேர். அங்கே தான் வந்து அந்த விருட்சத்தில் தான் ஸ்வர்ணமே பூவாக பூக்குமா. அப்படிப்பட்ட தங்கம், அந்த தமாலம்ங்கிற வார்த்தையை இங்கே சொல்கிறதுக்காக சொன்னேன். அதே தான் அவர் வந்து சொல்லியிருக்கார். சூரிய ஸ்பர்தி கிரீட்ட மூர்த்வ திலக புரோத்வாசி பாலாந்தரம் காருண்யாக்குல நேத்திரம் ஆத்ர ஹசிதோலசா சுனாசாப்புட்டம் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அழகான வர்ணனை பகவானை வந்து கண்ணுக்கு முன்னாடி நமக்கெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துறார் பட்டத்திரி. அப்படி கொண்டு வந்து நிறுத்தலை, அப்படி பகவான் வந்து நின்னதை அவர் ரசனையாக நேற்றுக்கு எப்படி ரமண மகரிஷி சொன்னார் நான் சொன்னேனோ அதே மாதிரி இவாள்லாம் வந்து பகவானை அனுபவிச்சத்தை தான் எழுதியிருக்கார். எழுதி அனுபவிக்கலை அவள்லாம், அவள் அனுபவிச்சத்தை நமக்கெல்லாம் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஸ்லோக வடிவங்களில் கொடுக்குறார். இப்படிப்பட்ட பகவான் என்னெல்லாம் பண்ணுவான் அப்படிங்கிறத வந்து 2வது ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறார். கேயூராங்கத கங்கணோத்தம மகாரத்னாங்குளியாங்கித ஸ்ரீமத் பாகு சதுஷ்க சங்கதகதா சங்காரி பங்கேருஹாம். இந்த சுவாமி வந்து எப்படிப்பட்ட சுவாமி? ஆதிகேசவ மூர்த்தி இல்லையா. ஆதிகேசவ பெருமாளை தான் வந்து சுவாமியை நமஸ்காரம் பண்ணி
அவரை பூஜை பண்ணி அதே சுவாமி தான் வந்து கிருஷ்ணரை அவதாரம் பண்ணுறார். யாருக்கு? தேவகி மாதாக்கு இல்லையா? அப்போ தேவகி மாதாவுக்கு வந்து கிருஷ்ணர் அப்படியே வந்து என்னமா சொல்லி நிற்கிறார்? ஐக்ஷத அப்படிங்கிறார், ஆவிர் பவிக்கிறார் அப்படின்னு தான் சொல்கிறார். கிருஷ்ணர் பிறந்தார் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயும் சொல்லலை, ஆவிர் பவிக்கிறார். அப்படியே பிரத்யக்ஷமாக வந்து நிற்கிறார். எப்படி வந்து நிற்கிறார்? தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாத்யுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் அப்படின்னு சுவாமி வந்து எய்தாப்புல அப்படி ஒரு ரூபத்தில் வந்து அந்த சிறைச்சாலையில் எல்லாம் இருட்டு, எல்லா இடமும் அடைச்சிருக்கு. கம்சன் அப்படிப்பட்ட ஒரு கெடுபிடியில் வச்சுருந்தானா அந்த இதை. அப்போ பார்த்தா பகவான் அங்கே வரப்போகிறார். இப்போ வசுதேவர் வந்து எடுத்துட்டு போய் இப்போ பகவானை வந்து பார்க்குறார். அப்படிப்பட்ட இடத்துல கொண்டு போய் இங்கே வைக்கணும், இனிமேல் கொண்டு போய் யசோதா அம்மாவோட இடத்துல நந்த கிராமத்தில் கொண்டு போய் சுவாமியை வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா தக 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 தகன் அந்த சிறைச்சாலையே அப்படி ஒளிர்றதான். எப்படி ஒளிர்றதுன்னா தம் அத்புதம் அப்படின்ட்டார். இது வந்து ஆச்சரியம், அத்புதம். நம்மளால் இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்க்ளமேட்ரி மார்க்கில் வேறு என்ன போட முடியும்? அத்புதம்னா ஆச்சரியம், ஆச்சரியம்னா ஆச்சரியம் தானே. திரும்பி திரும்பி அதை எத்தனை தடவை அனுபவித்தாலும் பெரிய ஒரு ஆச்சரியமாக அந்த சுவாமி வந்து பிறந்தது இல்லை, ஆவிர்பவிக்கிறார்னா எப்படி? சங்கு சக்கர கதா பத்மத்தோடு ஆவிர்பவிச்சார். அந்த மூர்த்தி தான் இங்கே எழுந்தருளி இருக்கிற நம்மளுடைய குருவாயூரப்பன். இவரும் இதையும் கையில் வச்சுருக்கார். அதே மாதிரியான மகார்க வைடூரிய கிரீட குண்டலத்விஷா பரிஷ்வக்த சகஸ்ர குந்தளம் உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிஹி விரோஷமானம் வசுதேவ ஐக்ஷத அப்படின்னு பாகவதத்தில் வந்து கிருஷ்ணரும் பிறப்பு, கிருஷ்ணருடைய ஆவிர்பவிக்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார். அந்த மாதிரி குருவாயூரப்பன் இங்கே ஆவிர்பவிச்சிருக்கார். எங்கே? இந்த குருவாயூர் அப்படிங்கிற ஸ்தலத்தில் வந்து ஆவிர்பவிச்சிருக்கார். அப்படிப்பட்ட சுவாமி எதை போக்குவார் அப்படின்னா ஆர்த்தி. ஆர்த்தின்னா கஷ்டம். ஆர்த்தின்னா என்னென்னா சகல கஷ்டங்களையும் போக்கக்கூடியவர். அதனால்தான் நம்ம திருவையார் சுவாமிக்கு வந்து பிரணதார்த்திஹரன்னு பேர். ஆர்த்திஹரன் அப்படின்னா கஷ்டங்களை நீக்குபவன். பிராணஹார்த்தி. பிரணதார்த்தி அப்படின்னா அப்படின்னா நம்மளுடைய என்ன சொல்கிறது, பிறப்பு இறப்பு இந்த சுழற்சியை போக்கக்கூடிய, இந்த கவலையை போக்கக்கூடிய ஆர்த்திகரன். அந்த கவலையை அறுக்கக்கூடிய பகவானுக்கு பேர் தான் பிரணதார்த்திகரன். அந்த சுவாமி தான் திருவையாறில் இருக்கிற சுவாமி. இன்னும் பல இடங்கள்லேயும் சில சுவாமிகளுக்கு அந்த மாதிரியான பேர் இருக்குது. அப்படிப்பட்ட பகவானை வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் வந்து என்ன தரப்போகிறார். இந்த 2வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா கேயூரா எல்லாம் போட்டுருக்கார். சுவாமி வந்து சங்கு சக்கரம் கதை பத்மம் இதெல்லாம் வச்சுட்டு சதுர்புஜத்தோட வந்திருக்கார். காஞ்சி, காஞ்சின்னா ஒட்டியானம்னு அர்த்தம். காஞ்சி காஞ்சித் காஞ்சன காஞ்சி லாஞ்சி தலசத் அப்படிங்கிற. அப்படின்னா என்னென்னா காஞ்சின்னா இடுப்பில் ஒட்டியானம் போட்டுருக்காராம் சுவாமி. அந்த ஒட்டியானம் வந்து எப்படி இருக்குன்னா லாஞ்சனைன்னா அது வந்து ஒரு முத்திரைன்னா ஒரு அழுத்தம்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு அடையாளம் போட்டு நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தா தெரியும். அருணாக்கயிறு போட்டு வச்சுருப்போம், குழந்தைகளுக்கு குட்டி பாப்பாவாக இருக்கும். வளர வளர பார்த்தா அந்த இடம் ஒரு லைட்டு ஒரு ப்ளூயிஷ் பிளாக் கலரில் ஆகிடும். அந்த ஒரு வரி அப்படியே தெரியும். இந்த வரியை வந்து பின்னாடி வந்து ரொம்ப அழகாக வந்து சுவாமி பராசர பட்டர் வந்து எப்படி ரசிக்கிறார் அப்படின்னா வந்து யசோதா அம்மா வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா பகவானை வந்து உரலில் கட்டி போட்டுடுறா. இந்த சாட்சாத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சுவாமி, உபனிஷதால் வர்ணிக்க முடியாத பகவான், எந்த யோகம் யாகம் பண்ணினாலும் எத்தனை பூஜை பண்ணினாலும் நம்மளுடைய சித்தத்தில் வந்து அடங்க முடியாத ஒரு சுவாமி, ஒரு சித் ஸ்வரூபம், ஒரு சச்சிதானந்த ரூபம். அத்தனை பேரும் தன்னுடைய அப்படியே அவளுடைய சமாதி நிலையில் வந்து பகவானை ஸ்மரித்து பண்ணின்னு இருக்கிற அந்த பகவான்
யாருக்கு கட்டுப்பட்டார் அப்படின்னா யசோதா அம்மாவோட அன்புக்கு கட்டுப்பட்டுட்டாராம். அப்போ என்ன பண்ணுறா, அதுதான் அந்த தாமோதர லீலைன்னு நம்ம வந்து பாகவதத்தில் எல்லா கிருஷ்ணரோட கதைகள்லாம் படிப்போம். அந்த தாமோதர லீலை வந்து பகவான் அப்படி கைத்தால் போட்டு கட்டி வச்சு விடுற அம்மா இடுப்பில். அதுதான் தெரியறது. அந்த அந்த மார்க்கை தான் இங்கே வந்து அவர் வந்து சொல்கிறார், அந்த அடையாளத்தை தான் சொல்கிறார். பராசரப்பட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வந்து நிறைய வியாக்கியானமெல்லாம் எழுதியிருக்கார். சாக்ஷாத் நம்ம ரங்கநாதர் தான் அவருக்கு வந்து சுவாமி. ரொம்ப இஷ்டமூர்த்தி ரங்கநாதர் தான். பட் ரங்கநாதராக இருந்தாலும் வந்து பள்ளிகொண்ட பெருமாளாக இருந்தாலும் அவருடைய குழந்தை பருவத்தெல்லாம் வந்து அவர் அனுபவிப்பாராம். அப்படி அனுபவிக்கும் பொழுது சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவா இல்லையா, சுவாமிக்கு வந்து நித்தியமாக கார்த்தால வந்து அவளுக்கு வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணும் பொழுது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சுவாமிக்கு ஒரு வஸ்திரம் சாத்தி தான் அபிஷேகம் பண்ணுவாள். ஒரு வஸ்திரத்தை சாத்திட்டு அது மேலே வந்து எல்லாம் பால் ஜலம், அதுக்கப்புறமா வந்து சந்தனம், அப்புறம் இது திரவியங்கள்லாம் போட்டு தேன் எல்லாம் போட்டு அபிஷேகமெல்லாம் பண்ணுவாள். இந்த அபிஷேகமெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாள் அப்படின்னா, மேலே பகவானை தொடச்சிட்டு நம்ம பார்க்கலாம். நம்மளோட டிடிடி இதில் வந்து நித்தியமாக காமிக்கிறார் சுவாமிக்கு வந்து எவ்வளோ அழகாக வந்து அலங்காரம், எவ்வளோ அழகாக வந்து பஜனை இதெல்லாம் அபிஷேகமெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிறத. அப்போ இந்த சுவாமிக்கு இதெல்லாம் வந்து தொடச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த ஈர வஸ்திரத்தை எடுக்கணும் இல்லையா, அந்த ஈர வஸ்திரத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி மேலே ஒரு வஸ்திரத்தால் சாத்திடுவா சுவாமி. அப்படி எடுக்க மாட்டான். இதை மேல் வஸ்திர சாத்தி சுவாமியை தொடச்சிட்டு அடியால் அந்த அடிவஸ்திரத்தை எடுப்பாளாம். அப்போ என்ன பண்ணுவாராம் பராசர பட்டர் வந்து, ஒரு சின்ன அந்த கேப்பில் வந்து சுவாமியோட இடுப்பில் இப்படி ஒரு தாமோதர லீலை பண்ணிண்ட இந்த பகவானோட இடுப்பில் அந்த லாஞ்சனம்னா அந்த அழுத்தம், அந்த அழகு தெரியறதா, அந்த ஒரு மடிப்போ அந்த ஒரு சின்ன அடையாளம் வந்து தெரியறதான்னு அப்படி பார்ப்பாராம். என்ன ஒரு பாவ பக்தி இருந்தாலே ஒழி இதெல்லாம் வந்து எப்படி அவெல்லாம் ரசிச்சிருப்பான்னு தெரியல. நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பராசரப்பட்டர் வந்து இது வந்து நம்மளோட பாலாஜி அண்ணா, ஈரோடு பாலாஜி அண்ணா அவரோட பிரவச்சனத்தில் சொன்னது. பராசரப்பட்டர் வந்து அப்படி திருமஞ்சனத்தில் மேல்வஸ்திரத்தை கழற்றச்ச அது சாத்திய அடிவஸ்திரத்தை இது பண்ணும் பொழுது வந்து அப்படி ஆசையாக பார்ப்பாராம். தெரியறதா, இப்படிப்பட்ட பகவான் வந்து இன்னைக்கு பள்ளிகொண்ட பெருமாளாக அப்படி படுத்துன்னு இருக்கான். ஆனால் குழந்தையா நாம் வந்து அம்மாட்ட வந்து கட்டுண்டு இருந்தானே, அப்போ அந்த உரல்ல கட்டின அந்த தாம்பு கயிறு வந்து இவனுடைய இடுப்பை அப்படியே ஒரு லாஞ்சனம்னா அந்த ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணிட்டே அந்த அடையாளம் இப்போ தெரியறதா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாராம். அதை பார்க்க ஆசைப்படுறாராம். அப்படி ஆசைப்படுறவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு பகவத் ஸ்வரூபம், அந்த பகவத் ஸ்வரூபத்துக்கிட்ட என்ன வைக்கணும் நம்ம அப்படின்னா வந்து ஆலம்பம் அப்படின்னு போடுறார் ஒரு வார்த்தை. ஆலம்பம் அப்படின்னா பிடிப்பு, சரணாகதி. அப்பா குருவாயூரப்பா, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், இவ்வளவு அழகு, கொள்ளை அழகாக இருக்க நீனு, உன்னோட இந்த ஸ்வரூபம் மாத்திரம் என் மனசில் அப்படியே இறங்கி அந்த பாதார விந்தங்களை நான் இறுக்கி பிடிச்சுட்டேன் அப்படின்னா ஆலம்பம். அதை தான் சொல்கிறார். காஞ்சித் காஞ்சன காஞ்சிலாஞ்சிதல சத் பீதாம்பராலம்பினி. அந்த மாதிரியான ஒரு இடுப்பில் வந்து இதெல்லாம் ஒட்டியானமெல்லாம் போட்டுண்டு அதுக்கும் கீழே பீத்தாம்பரமெல்லாம் போட்டுண்டு இப்படி காட்சி தர சுவாமி விமலாம்புஜம், அப்படிப்பட்ட ரூபத்தையே நான் ஆலம்பனம் சரணம் அடைகிறேனே. எனக்கு வந்து இந்த மூர்த்தி, இந்த தவார்த்திச்சித மூர்த்தி, தவார்த்திச்சு மூர்த்தின்னா இந்த ஸ்வரூபம், இந்த ஸ்வரூபம் என்னுடைய சித்தத்துக்குள்ள அனுச்சிட மாட்டியா? அந்த மூர்த்தியவே நான் சரணாகதி பண்ணினேன்னா எனக்கு என்னெல்லாம் என்னை விட்டு போகும் அப்படின்னா, எங்கே அந்த ஆர்த்தி, எல்லாத்தையும் நம்மக்கிட்ட இருக்கிற அத்தனை கஷ்டத்தையும் நீக்கக்கூடியவர், மனசோட கவலைகள் அத்தனையும் நீக்கக்கூடிய பகவானாக இருக்கக்கூடியவராக தான் நீ இருக்கப்பா குருவாயூரப்பா. உனக்கிட்ட எனக்கு வேறு என்ன வேணும்? இந்த ஒரு சரணாகதி எனக்கு எப்பவும் நீ கொடுத்தாலே எனக்கு அது போருமே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தில் அவர் வந்து சொல்கிறார். அப்புறம் அடுத்து 3வது ஸ்லோகத்துக்கு போகிறார். 3வது ஸ்லோகத்தில் இது வந்து எப்படின்னா, இந்த பிராகிருத ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் இல்லை இவர்.
இல்லையா? அப்ராக்கிருத ஸ்வரூபம். பிராகிருத ஸ்வரூபம் அன்றைக்கே சொன்னேன். பிராகிருத ஸ்வரூபமாக இருக்கிறது எல்லாமே ஜீவன்கள். நம்ம எல்லாரும் பிராகிருத ஸ்வரூபமாக இருக்கும். ஒருத்தரை மாதிரி ஒருத்தர் இல்லை, ஒருத்தருடைய ஃபீச்சர்ஸ் மாதிரி இன்னொருத்தருக்கு இல்லை, ஒருத்தருடைய அழகு இன்னொருத்தருக்கு இல்லை, ஒருத்தருடைய காருண்யம் இன்னொருத்தருக்கு இல்லை, ஒருத்தருடைய துஷ்ட குணம் இன்னொருத்தருக்கு இல்லை. இப்படி என்ன வேணால் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு வியக்தியும் வேறு 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 மாதிரி இருக்கும். இதெல்லாம் பிராகிருத்தம். பிராகிருத்தம்னா இயற்கையில் நம்மளுடைய படைப்பு, நம்மளை இப்படி படைச்சிருக்கா சுவாமி. அப்படி இதையெல்லாம் படைச்ச சுவாமிக்கும் ஒரு படைப்புன்னு ஒன்று இருக்குமா? இந்த பகவானே படைச்சவரே இன்னொரு படைப்பாளி, அவரை படைப்பாளின்னு தான் சொல்ல முடியுமே தவிர வேற வார்த்தையே சொல்ல முடியாது. அப்போ அவருக்கு என்ன ஸ்வரூபமாக இருக்கும்? அவர் அப்ராக்கிருத ஸ்வரூபமாக இருப்பார். இந்த பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரகிருதிக்கெல்லாம் மேலே அப்பாற்பட்டவர். அந்த ஸ்வரூபம் எப்படி இருக்கும்? ஒரு சின்மயமான ஸ்வரூபமாக இருக்கும், ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கும். தன்னுடைய ஆனந்தத்தில் தானே திளைச்சிக்கிறவராக இருப்பார். அப்படின்னா தானே அதை என்ஜாய் பண்ணுறவர்னு அர்த்தம். அப்படியே என்ஜாய் பண்ணி ஒன்றொன்னா அவர் உருவாக்குறார். இந்த லோகத்தில் ஒன்றொன்னையா படைக்கிறார். பிரம்மாவை படைக்கிறார். பிரம்மா அப்புறம் மற்றவாளை படைச்சு அவா மூலமாக நம்மளை எல்லாம் இந்த லோகத்தை படைச்சு ஒரு காலத்தில் இதெல்லாம் பிரளய காலமாகி எல்லாரையும் தனக்குள்ளேயே ஒடுக்கி பானம் பண்ணி தான் மாத்திரம் ஏக நிதர்சனமான ஒரு மூர்த்தியாக இருக்கேன்னு காமிக்கிறியே கிருஷ்ணா, குருவாயூரப்பா. இது எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம்! இந்த ஆச்சரியத்தை எப்படி வார்த்தைகளால் சொல்ல முடியும்? இது நிஜமாவே ஒரு ஆச்சரியம் தானே. இது அப்படியே தனியாக உட்காந்து ஏகாந்தமாக இந்த ஒரே ஒரு ஸ்லோகம் மாத்திரம் எடுத்துட்டு நிதானமாக சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்லேயும் ஜலம் வந்துடும். ஏன்னா இதெல்லாம் எதுவுமே நம்ம ரியலைஸே பண்ணாமல் நம்மளோட வாழ்க்கையெல்லாம் போயிட்டே இருக்கேன் இல்லையா? என்ன கார்த்தால சூரியன் உதிக்கிறான், காற்று வருது, தண்ணி கிடைக்கிறது, சாப்பாடு கிடைக்கிறது, இடம் இருக்குது, வாழற வாழ்க்கை இருக்குது. ஆனால் எதை தேடி போகிறோம்? என்னமோ ஒரு சந்தோஷத்தை தேடி போகிறோம். அந்த சந்தோஷம் நிலையானதா? இல்லை. இப்போ என்ன எல்லாம் கொடுக்குற பகவான்கிட்ட திருப்தி அப்படிங்கிறது நமக்கு வந்துடுறதோ முடியலையே. சக்கலமும் கொடுக்குறான், எல்லாம் சமிருத்தி. அப்பா இது எல்லாம் போர்லையே இன்னும் கொஞ்சம் ஏதாவது இருக்குமான்னு ஆச்சரியப்படுறோமே. இப்படியெல்லாம் ஆச்சரியமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா, உன்னுடைய மாதுரியத்தை காட்டிலும் வேற ஒரு மாதுரியம் இருக்க முடியுமா அப்படின்னா, அவர் கமாண்டிங்காக சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒன்றை தவிர லோகத்தில் எதுவுமே ஆச்சரியத்தை அடிக்கக்கூடியதா இல்லைப்பாங்கிற. எப்படி அப்படின்னா, யத்ரைலோக்கியமஹீயசோபி மஹிதம் சம்மோகனம் மோகனாத். என்னத்தினால எல்லாரும் அப்படியே உருகி உனக்குள்ளேயே. எப்படி அன்னைக்கு நம்ம கடல் ஒரு நீல நிறம் அதை கையில் எடுத்தோம் அப்படின்னா அது அப்படியே அதோட நீலம் இல்லை, கிட்ட போக 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 அலையாக இருக்க பெரிய கருணை கடலாக இருக்கக்கூடிய பகவான் கிட்ட நம்ம போக போக என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரு டைமில் அதுவே நம்மளை இழுத்துண்டுரும். அந்த காருண்ய அலையே நம்மளை இழுத்துண்டு நம்மளும் அதுக்குள்ளே ஒன்றா கலந்து போயிடுவோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரியான அழகில் ரமிக்கக்கூடிய ஜனங்கள் அவ்வளோ பேர் இருக்காளே, எப்படி இவாளால் ரமிக்காமல் இருக்க முடியும்னு கேட்குறேன். ஏன்னா உன்னோட ரூபம் அப்படிப்பட்ட ஒரு ரூபம். எப்படின்னா, எல்லா மனுஷர்களும் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பஜிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதுக்கும் மேலே எந்த வஸ்துவை காட்டிலும் இதுதான் ரொம்ப அழகான வஸ்து அப்படின்னு ஒன்று காமிக்கிறோம். 3 லோகத்திலையும் 14 லோகத்திலையும் எல்லாத்துலேயும் விட இது ஒன்று தான்ப்பா பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம ஒன்று காமிச்சோம் அப்படின்னா அதுக்கு ஒரு படி மேலே தான் குருவாயூரப்பா. லோகத்தில் கருணையே பொழியக்கூடிய எந்த தெய்வங்களாக இருக்கட்டும், எத்தனை தெய்வங்கள் வந்திருக்கலாமா இருக்கும். ஏன்னா எல்லாரும் அவாவாளுடைய அம்சம் கலையை எடுத்துன்னு தானே தெய்வமாக வரா இல்லையா? அந்தந்த அம்சத்துக்கு தகுந்த மாதிரியான கருணையை அவள் கொடுப்பாள் இல்லையா? ஒரு அம்பாளை பூஜை பண்ணுறவா இந்த சாக்த பக்தாளாக இருக்கா அப்படின்னா அந்த அம்பாளுக்கு என்ன வேண்டிய பூஜைகளோ அதோட கிரமப்படி அதோட நியமப்படி பண்ண அதுக்கு என்ன பலன் உண்டோ அதை கொடுப்பாள். ஒரு சஷ்டி விரதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம் நம்ம எல்லாம் இல்லையா? சஷ்டிக்கு விரதம் பண்ணினா குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். அதே மாதிரி நல்ல கல்வி வேணும் அப்படின்னு சொன்னால் மாதா சரஸ்வதியை வேண்டிக்கிறோம். இந்த மாதிரி பகவான் எந்த விக்னமும் இல்லாமல் எல்லாம் தடையே இல்லாமல் போனோம் அப்படின்னா விக்னேஸ்வர பூஜை பண்ணுறோம்.
நமக்கு வந்து பக்தி ஞானம் வைராக்கியம் எல்லாம் வரணும்னா நம்மளோட குலகுருவான ஆதிசங்கர பகவத் பாதாலையும் நம்மளோட பெரிவாளையும் மகாபெரிவாளையும் பூஜை பண்ணுறோம். இப்படி நம்ம என்ன வேண்டி பூஜை பண்ணுறோமோ அதை அந்தந்த பகவான் நமக்கு லபிப்பார். சகல செல்வங்களும் ஓகேப்பா, எனக்கு நல்ல வீடு வேணும், வாசல் வேணும், கார் வேணும், சந்தோஷமாக இருக்கணும், அப்போ மற்றதெல்லாம் பக்திலாம் அப்புறமா பார்த்துக்கலாம்ப்பா. நீ என்ன சொல்கிறியோ, பெருமாளை பார்க்கணுமா, பெருமாளுக்கு கொண்டு போய் 1000 ரூபா பணம் போடுறேன்னா 10,000 ரூபா எனக்கு பணம் வரணும், நீ கேட்குறத கொடுக்கக்கூடிய பெருமாள் இல்லையா அங்கே இருக்கிறவன். இதுக்கும் மேலே நம்ம இதெல்லாம் பிரகிருத்தியில் கிடைக்க வேண்டிய சந்தோஷங்களை எல்லாத்தையும், அதுதான் எங்களோட குருநாதரோட அந்த மகாமந்திர கீர்த்தனத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார். மண்ணுலக ஆசைகளும் விண்ணுலக ஆசைகளும் கணப்பொழுதில் இடும் கீர்த்தனம் பாடீரே அப்படின்னு பாடுறார் இல்லையா. சொல்கிறார், மண்ணுலக ஆசை, நீ கேட்குறதெல்லாம் கிடைச்சிட போகிறது. எங்கே? பகவானுடைய நாமாவை ஸ்மரிக்க 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 உனக்கு அத்தனையும் கிடைக்க போகிறது. இதுக்கெல்லாமும் மேலே விண்ணுலக ஆசைன்னா அதான் இந்த மோட்சம்தான். இந்த மோட்சம் இதை வந்து நீ என்ன பண்ணணும், நீ சொல்கிற நாமாவே உன்னை கூட்டின்னு போயிடும். அப்படிப்பட்ட கருணை யாருக்கு இருக்குது அப்படின்னா சாட்சாத் குருவாயூரப்பனுக்கு இருக்குது. எல்லா தெய்வங்களுடைய மகிமையும் படிச்சுட்டே வரோம். ராமாயணம் பார்க்குறோம், மகாபாரதம் பார்க்குறோம், நிறையா புஸ்தகங்களில் வந்து பக்த விஜயத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் பாண்டுரங்கன் எப்படி விளையாடி இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டே வரோம். பார்த்துட்டு வர 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 இது என்ன ஆறுது அப்படின்னா, அப்படியே இதுக்கெல்லாம் மேலே ஒரு பெரிய மகிமை, அது வந்து சுவாமி இதுக்கு மேலே சொல்ல முடியாதுப்பா அப்படின்னா அதுக்கு ஒரு படி மேலே இருக்கிறவர் தான் நம்மளோட குருவாயூரப்பன். அப்புறம் என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து இந்த மாதிரியான எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ளே தூண்டக்கூடிய புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா. இந்த புத்தி இப்போ சொல்கிறது சாக்ஷாத் இப்போ நான் குருவாயூரப்பனை திருச்சூரில் இறங்கி ஒரு இத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற குருவாயூரப்பனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி என்னோடய சித்தத்துக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை நான் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு என்னுடைய புத்தி தூண்டணும். தூண்ட என் மனசு ஓடணும். ஓடினா என்னால் அந்த சுவாமியை பார்க்க முடியும். இது 3 காம்பினேஷனுமே யார் கொடுக்க முடியும் அப்படின்னா, இதற்கும் மேலே உனக்கிட்ட இருக்கிற புத்தி, உனக்கிட்ட இருக்கிற செல்வம், உனக்கிட்ட இருக்கிற திறமை, இது எல்லாமே யாருடைய கட்டாட்சம் அப்படின்னா ஒரு படி மேலே இருக்கக்கூடிய சாக்ஷாத் குருவாயூரப்பனோட கட்டாட்சம் இல்லைன்னா இந்த சைத்தன்யம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சைத்தன்ய ஸ்வரூபம் யார் அப்படின்னா பகவான் தான். எப்போ ஒருத்தர்கிட்ட இந்த சைத்தன்யமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்வரூபம் இல்லாமல் போயிடுறதோ அவளை என்ன சொல்கிறோன்னு நமக்கே தெரியும் இல்லையா. ஒரு நிமிஷம் அந்த ஆத்மா கிளம்பி போயிடுதுன்னா அது ஒரு ஜடமாயிடுறதே. அதுக்கு வந்து ஏதோ பேர் வச்சு தானே நம்ம கூப்பிடுறோம். அப்படிப்பட்ட ஆனந்தத்தை வந்து புவனே கஸ்ய குதூகம் அப்படிங்கிறார். எப்படின்னா இந்த புவனமே, இந்த புவனத்திலேயே வந்து எல்லாருக்கும் இந்த ஒரு சந்தோஷம், இந்த சந்தோஷம் எப்படி கிடைக்கிறது அப்படின்னா காந்தம் காந்தி நிதான தோப்பி மதுரம். காந்தின்னா பிரகாசம். இதை விட எது பிரகாசம் அப்படின்னா சூரியனை விட ஒரு பிரகாசம் லோகத்தில் உண்டா? அந்த சூரியனையும் பிரகாசிக்க வைக்கிறதுக்கு ஒரு பிரகாசம் வேணும். அந்த பிரகாசம் தான் சாக்ஷாத் குருவாயூரப்பன் அப்படின்னு ஒன்றொன்னா அப்படி சொல்லிகிட்டே வரார். மாதுரியம், அதனுடைய அழகு, அதோட கருணை எல்லாத்தையும் சௌந்தர்யோதரதோபி சுந்தரதரம் துவத்ரூபம் ஆச்சரியத்தோபி அப்படின்ட்டார். இப்படிப்பட்ட அழகான ஒரு சுந்தரம்னா அழகு, அதுக்கும் மேலே ஒரு அழகு அப்படின்னு இப்படி சொல்லிகிட்டே வர இது வந்து ஆச்சரியமாக இல்லாமல் நான் வேறு என்ன வார்த்தை சொல்ல முடியும்ப்பா. நீ எங்கே பார்த்தாலும் வியாபிச்சிருக்கிறையே இந்த ஒரு அழகு, இந்த சந்தோஷம். இதனால யார் சந்தோஷப்படுறா அப்படின்னா உன்னை பார்த்து ரசித்து உன்னுடைய பக்தர்கள் எல்லாரும் தன்னையே மறந்து உங்ககிட்டயே வந்து சரணாகத்தின்னு ஆயிடுறாளே, அவளுடைய சர்வ பீடைகளையும் அப்படிங்கிற புஷ்ணா त्वद्रूप आश्चर्यतोपि आश्चर्यं भुवनेन कस्य कुतुकं भुवनेन कस्य कुतुकं. புவனம்னா இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் குதூகலிக்கிறா, சந்தோஷப்படுறா. புஷ்ணா அதி விஷ்ணு விபோ. அப்படிப்பட்ட பகவானாக இருக்கக்கூடிய நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லோகத்தில் சர்வ பீடைகளையும், சர்வ பீடைனா நம்மளுடைய என்ன சொல்கிறது,
இந்த ஜன்மாந்தரத்தில் நம்ம இந்த ஜென்மா வந்தாச்சு, இந்த ஜென்மாவை அடைஞ்சாச்சு, பகவான் நாமாவை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பாக்கியத்திலேயே நம்ம தழைச்சு பகவானையே ஸ்மரணை பண்ணி பகவானா ஐக்கியமாகணும். அந்த மாதிரியான நமக்கு அந்த ஒரு நிலையை எங்களுக்கு கொடுக்கணும். அதுக்காக எங்களுக்கு வரக்கூடிய எந்த கஷ்டங்களையும் நீதான்ப்பா எங்கள்கிட்டேருந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பகவானை பிரார்த்தனை பண்ணுறார். தன்னுடைய அழகை பகவானுடைய அழகு ரொம்ப ஆச்சரியமானது அப்படிங்கிறத பட்டத்திரி மனசு விட்டு சொல்கிறார். இதுலேருந்து இவ்வளோ அழகாக அவர் எப்படி சுவாமியை வர்ணனை பண்ணியிருக்கார் அப்படின்னு தெரியறது. அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சாக்ஷாத் மகாலட்சுமி இல்லையா, மகாலட்சுமி எங்கே போய் இடம் பிடிச்சுட்டா அப்படின்னா, பார்க்கடலை கடையறா. எல்லாரும் பார்க்கடலை கடைய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஒன்றா வருது. ஐராவதம் வருது, அதை அவள் எடுத்துன்றா தேவர்கள். அப்புறமா பாரிஜாத்தம் வருது, அதை அவள் எடுத்துன்றா. அடுத்தாப்புல சாக்ஷாத் மகாலட்சுமியே வரா. மகாலட்சுமி பார்த்தா எங்கேயாவது போய் நம்ம மாட்டின்ட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா எப்படிப்பட்ட இந்த பக்கம் அசுரர்கள் இருக்கா, அந்த பக்கம் தேவர்கள் இருக்கா, ரெண்டு பேருக்கும் தாயார வேணுமா தான் இருக்கும். யாரும் ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ஐஸ்வர்யத்தை வேண்டான்னு சொல்ல மாட்டாளே. அதை அனுபவித்து அதுக்கு நம்ம அவருக்கு தான் அருகதையாக இருக்கணும்னு நேராக பெருமாளோட வக்ஷஸ்தலத்தில் போய் உட்காந்துடுறா தாயார். உட்கார்ந்தவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, தத்தாத்ருங் மதுராத்மகம் தவ வபுஹு சம்பிராப்ய சம்பன்மயி சா தேவி பரமோத்சுகா சிரதரம் நாஸ்தே ஸ்வபக்தேஷ்வபி. தாயாருக்கு என்ன தோன்றது அப்படின்னா, தத்தாத்ருங் என்னன்னா இந்த ஐஸ்வர்யம், சம்பன்மைன்னா ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தோட அடையாளமாக இருக்கக்கூடியதே பகவான் தான். அதுலேருந்து ஒரு கலையாக தானே மகாலட்சுமி வந்திருக்கா. அப்போ நம்ம யார்கிட்ட போய் சேரணும்? இந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கவும் இந்த ஐஸ்வர்யத்தை சந்தோஷமாக நம்மளை காப்பாற்றக்கூடியது யார் அப்படின்னா சாக்ஷாத் நாராயணன் தான் அப்படிங்கிறது தாயாருக்கு தெரிஞ்சு நேராக போய் அவருடைய வக்ஷஸ்தலத்திலேயே போய் உட்கார்ந்துடுறா. உட்கார்ந்தவ என்ன பண்ணுறா அப்படின்னா பரம சுகத்தை அனுபவிக்கிறாள். அப்படி ஒரு சந்தோஷம் அவளுக்கு. ஏன்னா பகவானுடைய ஹிருதயத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா இது. அப்படிப்பட்ட பாக்கியத்தில் அவள் ரொம்ப பரம சுகத்தில் என்ன பண்ணிடுறா அப்படின்னா, சிரதரம் நாஸ்தேஸ்வ பக்தேஸ்வபி அப்படிங்கிற பக்தர்கள், அவளை பூஜிக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் கூட சில சமயத்தில் அவளுடைய கருணையே கிடைக்கலையாம். என்ன காரணம் அப்படின்னா, அவள் அப்படியே ரமிச்சு பகவானாக ஒன்றி போயிட்டதுனால அவளால் பக்தர்களுக்கு ஒரு பெரிய கருணா கட்டாட்சத்தை கொடுக்க முடியலையா. கருணா கட்டாட்சம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னா செல்வத்தை கொடுக்க முடியலையா. அதனால அவளுக்கு என்ன ஆயிடுறது அப்படின்னா, அவளுக்கு என்ன அப்படின்னா ஒரு கெட்ட பேரே விடுறதான். என்ன மாதிரியான கெட்ட பேர்னா, செல்வம் அப்படின்னு செல்வோம் அப்படின்னு சொல்லிடுறாளே, அது போய்டுறதுன்னு சொல்கிறா இல்லையா. கொஞ்ச நாளைக்கு நம்மக்கிட்ட அப்படியே நிறைய தங்கியிருப்போம் ஐஸ்வர்யம், நமக்கு அப்படியே தெளிச்சு போயிருப்போம், கேட்டதெல்லாம் கிடைக்கிறது, வாங்க நினைக்கிறதெல்லாம் வாங்குகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீ ஐஸ்வர்யம் நம்மக்கிட்ட இருக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு ஃபைன் மார்னிங் என்னமோ பேங்க்ரப்ட்டுங்கிறா, இன்னொன்றுங்கிறா, ஒன்றுமே கையில் இருந்த காசு ஷேரில் போட்டது, அதில் போட்டது, இதில் போட்டது எல்லாம் தலைகீழ மாறிடுறது. மாறினா நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஓஹோ ஏதோ கிரக கோளாறு போல் இருக்குது, ஓ இந்த இடத்துல இப்போ சனியோட அம்சம் நிறையா இருக்குது, இங்கே ராகு சரியா இல்லை, இங்கே கேது படுத்துகிறான் அப்படின்னு நம்மளோட 9 கிரகங்களையும் நம்ம மனசில் நினச்சிண்டு யாருக்கு என்ன பரிகாரம் பண்ணினா நமக்கு இதெல்லாம் சரியாக போகும் அப்படின்னு எல்லாம் நம்ம நினச்சிட்டு இந்த பக்கம் தவிச்சுட்டு இருக்காளாம் மக்கள்லாம். என்னென்னா தாயாரோட அனுகிரகம் இல்லைன்னு. ஆனால் தாயார் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, தன்னோட பக்தர்களை கூட கொஞ்ச நாள் மறந்து போய்டுறாளாம். மறந்து போகிற அளவுக்கு தாயார் என்ன அப்படின்னா சாக்ஷாத் பகவானை ஐக்கியமாகி அந்த ஒரு ஆனந்தத்தில் லயிச்சு இருக்கும்பொழுது அவளால் இதை பெருசாக மக்கள்கிட்ட அதை கொடுக்க முடியல அப்படின்னு அதனால தான் அவள் அதிக காலம் அவள்கிட்டெல்லாம் தங்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்படிப்பட்ட பகவான்கிட்ட பிரேமையாக இருக்கக்கூடிய தாயார் தேனாஸ்யாபத கஷ்டமச்சுத விபோ त्वत्रूपमानोज्ञक प्रेमस्थैर्यमयातशाफलफलात् चापल्यवार्तोदभूत्.
இப்படிப்பட்ட ஒரு அவச்சொல் அவளுக்கு வந்து கிடைச்சுடுத்து. இந்த மாதிரி தாயார் வந்து தங்க மாட்டா, பக்தர்கள்ட்டெல்லாம் ஒரு சமயத்தில் வந்து அப்படியே கருணையை பொழிஞ்சு பொழிஞ்சு அவளெல்லாம் பெரிய தனவான ஆக்குவா. ஆனால் சில சமயம் அவள் வந்து பக்தர்களை ஏறிட்டு கூட பார்க்காம அப்படி போயிடுறா அப்படின்னு சொல்கிற அந்த கட்டமான சமயத்திலையும். ஏன்னா இந்த ஸ்ரீ யார் உருவாக்கினது? இந்த ஐஸ்வர்யம் அப்படிங்கிற லக்ஷ்மி, இந்த முன்னாடி பகவானுக்கு அர்த்தம் பார்த்தோம் இல்லையா? அந்த ஐஸ்வர்யத்தையும் தனக்குள்ளேயே வச்சுருக்கிற பகவானுக்கு பக்தர்கள் தான் இந்த இடத்துல ஒரு பெரிய ஐஸ்வர்யமாக தென்படுறதாம். அப்படிப்பட்ட பக்தர்கள், கஷ்டப்படுற பக்தர்களுக்கெல்லாம் நீ ஓடி வந்து கருணை பண்ணணுமே பகவானே அப்படின்னு வந்து பட்டத்திரி வந்து அவர்கிட்ட கேட்குற. இந்த மாதிரி நீ வந்து கஷ்டமான ஒரு சமயத்தில் கஷ்டத்தை வந்து தாயாரால் கஷ்டம் ஏற்பட்ட பக்தர்கள்ட்டையும் நீ வந்து என்ன காட்டணும் அப்படின்னா உன்னுடைய பிரேமையை காட்டணும், உன்னுடைய அன்பை காட்டணும், உன்னுடைய கருணையை காட்டி எங்கள் எல்லாரையும் உத்தாரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுவாமி கிட்ட வேண்டிக்கிறார். அதுதான் லக்ஷ்மி எப்படி வாசம் பண்ணுறா, லக்ஷ்மி எப்படி பகவான்கிட்டையே போய் ஒன்றி போயிட்டா அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். தத்தாதிருங் மதுராத்மகம் தவவப்புகு சம்பிராப்பிய சம்பன்மயி சாதேவி தாயார் அப்படியே பரமோத்சுகா சிரதரம், எப்போ பார்த்தாலும் பகவான் மேலேயே அந்த சந்தோஷம். அதனால இவளுக்கு வந்து என்ன ஒரு பேர் கிடைச்சுடுத்து அப்படின்னா தன்னுடைய பர்த்தாவை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய தாயார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லிட்டு பின்னாடியே அவருக்கு வந்து என்ன தோன்றதா, என்னதான் இருந்தாலும் தாயார் இல்லையா, தாயாரை வந்து அப்படி ஒரு அவச்சொல்லாம் அவருக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. அவர் உடனே அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த தாயார் யார்கிட்டெல்லாம் வந்து நிச்சயமாக இருக்க முடியும், இருப்பா அப்படிங்கிறத வந்து அந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். லக்ஷ்மி ஸ்தாவக ராமணீய கஹிருதை வேயம் பரேஷ்வஸ்திரேதி அப்படிங்கிறா. இந்த லக்ஷ்மி ஸ்தாவக இந்த ரமணீயமாக இருக்கக்கூடிய இந்த தாயார் யார்கிட்டெல்லாம் போய் இருப்பா அப்படின்னாக்க, தங்களோ அதாவது பகவானோட அழகில் ரொம்ப ரமிச்சு ரம்யமாக அதிலேயே சதா சர்வ காலமும் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி தாயார் எப்படி இருப்பா யார்கிட்டனா, பரேஷு பிறர்கிட்டெல்லாம் வந்து என்னமான ஏன் ஸ்திரமாக இருக்கிறது இல்லை அப்படிங்கிறத சொல்கிற. பரேஷ்வஸ்திரேதி மற்ற வாழ்ட்டெல்லாம் ஸ்திரமானா பர்மனெண்ட்டாக ஒருத்தர்கிட்ட லக்ஷ்மி வாசம் பர்மனெண்ட்டாக இருந்ததுன்னு நம்ம யாரையாவது கை நீட்டி சொல்ல முடியுமோ? சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சுழற்சி உண்டு. ஒரு சமயம் நல்லா இருப்போம், ஒரு சமயம் சுழற்சியில் நம்ம கீழே போவோம், பகவன் நாமா சொல்லுவோம், அப்புறம் அதை உணர்வோம், இது ஒரு நிலையான செல்வம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். அப்படி நினச்சி பகவத்குணங்களை சொல்ல மீண்டும் நமக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வரும். அப்படியே நம்மளோட வாழ்க்கை நடந்து போயின்னு இருக்கும். இது சாதாரணமாக எல்லாருக்கும் பண்ணுறது. அப்போ இந்த லக்ஷ்மி என்ன பண்ணுறா அப்படின்னா, இப்படிப்பட்ட பகவான் மேலே பிரேமையில் மற்ற வாழ்ட்டெல்லாம் ஸ்திரவாசம் பண்ணலையாம். அவள் ஸ்திரமாக போய் இருக்கல. அஸ்மின் அந்நியதபி பிரமாணம் அதுனா பக்ஷ்யாமி லக்ஷ்மிபதே, லக்ஷ்மியான பதி. அப்போ இந்த லக்ஷ்மியினுடைய பதி யார்? இந்த நாராயணன். இந்த நாராயணனுடைய கல்யாண குணங்கள், அதாவது இந்த குருவாயூரப்பனுடைய கல்யாண குணங்களை யாரெல்லாம் ஸ்மரிக்கிறாளோ, யாரெல்லாம் இந்த பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணுறாளோ, யாரெல்லாம் இந்த பகவானை பூஜிக்கிறாளோ, யாரெல்லாம் இந்த பகவானுடைய சரணாகதியில் தன்னையே செலுத்திக்கிறாளோ அவள்கிட்டெல்லாம் கண்டிப்பாக இந்த தாயார் வாசம் பண்ணுவா, ஸ்திரமான வாசம் பண்ணுவா அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். அப்படி சொல்லும்பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏ த்வத்யான குணானு கீர்த்தனரசா சக்தாகி பக்தாஜனாக அப்படின்னு போட்டார். பக்தாஜனாகனா எந்த பக்தர்கள் எல்லாம் சாக்ஷாத் பகவானுடைய ஸ்வரூபம், பகவான் அப்படிங்கிறவர் ஒருத்தர் தான் வந்து இது எல்லாத்துக்கும் பரிபூர்ணமானவர் அப்படிங்கிறத நம்பி எந்த பகவானுடைய கல்யாண குணங்களை ஸ்மரித்து அந்த பகவானுடைய சரணாகதியிலேயே தன்னுடைய காலத்தை போக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரேம பக்தி யார்கிட்டெல்லாம் இருக்கோ அவாக்கிட்டெல்லாம் லக்ஷ்மி ஸ்திரவாசம் இருப்பா. முதல் ஸ்லோகத்தில் சொல்லிட்டார் ஒரு வார்த்தை, அதாவது உனக்கு ஒரு அவச்சொல்மா,
நீ வந்து எப்பவும் சதா சர்வ காலமும் பகவத் பிரேமையிலையும் உன்னுடைய பர்த்தாவோட பிரேமையிலுமே இருந்ததுனால நீ வந்து ஜனங்களெல்லாம் பார்க்கறது இல்லை, ஜனங்களுக்கு ஸ்திரமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல. அந்த மாதிரி கஷ்டப்படுற ஜனங்களையும் என்னுடைய பகவானான குருவாயூரப்பன் கரை சேர்க்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டார் முதல் ஸ்லோகத்தில். அடுத்த ஸ்லோகத்தில் அவரால் தாங்க முடியல. அப்போ என்ன ஒரு பாவம் இருக்கணும். அப்போ இந்த பகவானை வந்து ஸ்மரிக்கக்கூடிய தாயாரையும் ஸ்மரணை பண்ணி, அந்த தாயார் தன்னிடத்துல எப்பவும் ஸ்திரவாசம் பண்ணணும்னா யாரை ஸ்மரிக்கணும்? லக்ஷ்மி பதி, லக்ஷ்மி பதே, லக்ஷ்மியினுடைய பத்தியாக இருக்கக்கூடிய சாக்ஷாத் பகவானை எப்பவும் ஸ்மரணை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி ஸ்மரணை பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு எப்பவும் ஸ்திரவ தேஷ்வேஷா வசதி ஸ்திரைவ தைத்த பிரஸ்தாவ தத்தா தத் ஏத்வத்யான குணானுகீர்த்தனரசாசக்தா ஹி பக்தா ஜனாஹ தேஷ்வேஷா வசதி ஸ்திரைவ. இந்த மாதிரி பகவத்குணங்களை பக்தர்கள்ட்ட வந்து காட்டி, அப்படிப்பட்ட பக்தர்கள் வந்து தன்னுடைய தாயார்கிட்ட காட்டும் பொழுது வந்து தாயார் சந்தோஷமாயிடுறாளாம். ஆஹா, என்னுடைய பகவானை பற்றி இவாழ்லாமல் இவ்வளவு ஸ்மரிக்கிறாளே, என்னோட பகவானுடைய பக்த குணங்கள்லேயே வந்து பகவத்குணங்கள்லேயே இவாள்லாம் ரொம்ப ஆசையாக ஈடுபட்டு இருக்காளே, இவாளை வந்து நிச்சயமாக நான் வந்து ஸ்திரமாக இவாள்கிட்ட இருப்பேன் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தில் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, தாயார் சாக்ஷாத் மகாலட்சுமி வந்து யாருக்கு வந்து யார்கிட்ட மாத்திரம் ஸ்திரமாக இருப்பா அப்படின்னா, பகவான் சாக்ஷாத் நாராயணனுடைய ஹிருதயத்தில் ஸ்திரமாகவும் அவனை பக்தி பண்ணக்கூடிய பக்தர்கள்ட்ட ஸ்திரமாகவும் இருக்கிறத தவிர வேற யார்கிட்டையும் அவன் நிலையாக இருக்க மாட்டா அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். இந்த ஸ்லோகத்திலேயே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சாக்ஷாத் மகாலட்சுமியோட கிருபா நமக்கு வேணும் அப்படின்னு இருக்கிறவா அத்தனை பேரும் பகவத் பக்தி இருக்கணும். பகவான் மேலே வந்து ஒரு ஸ்திரமான நம்பிக்கை இருக்கணும். பகவானை எத்தனை பிரார்த்தனை பண்ண 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 குருவாயூரப்பனை பண்ண பண்ண அவளை தானாகவே தன்னுடைய 2வது தசகத்தில் பகவானுடைய ரூப வர்ணனையை சொல்கிறேன். பகவான் எப்படி இருக்கார், அந்த ரூபத்தை தியானம் பண்ணுறதுனால நமக்கு என்னெல்லாம் அப்படிங்கிறத வந்து வரிசையாக சொல்லிகிட்டே வரார். முதல் இதில் வந்து ரொம்ப அழகாக வந்து பகவானுடைய சூரிய ஸ்பர்தி கிரீட்ட மூர்த்வ திலக்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பகவானுடைய அழகு, அவருடைய காந்தி, அது வந்து கிரீட்டம் வந்து எதுக்கு போட்டியாக இருக்குது அப்படின்னா சூரியனுக்கே போட்டியாக இருக்குது அப்படிங்கிறார். அந்த மாதிரி கண்கள் வந்து எப்படி இருக்குன்னா காருண்ய நேத்திர, கருணையை தவிர வேறு எதுவுமே இல்லை அந்த கண்களில். அந்த கருணை மழை பொழிஞ்சு பொழிஞ்சு ஆர்திர அந்த கண்ணில் வந்து ஒரு துளி ஜலமும் தேர்ந்து இருக்கான். அசித்தோலாசனம் சுனா சாப்புட்டம், அப்படியே எப்போ பார்த்தாலும் ஒரு மந்தகாச புன்னகையோடு இருக்கார். அவர் கழுத்தில் என்ன மாலையெல்லாம் போட்டுருக்கார் விராஜமாக, அதெல்லாம் வந்து மக்கர குண்டலங்களை அணிஞ்சுன்னு இருக்கார். காதில் கழுத்தில் வந்து கண்டோஜ்வலத் கௌஸ்துப மாலையை போட்டுருக்கார். வனமால்யம் தரிச்சுன்னு இருக்கார். நல்ல மஞ்சள் பட்டு உடுத்தின்னு இருக்கார். இப்படிப்பட்ட சுவாமியை நான் வந்து ஸ்மரணம் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பட்டத்திரி அப்படியே சொல்லிகிட்டே வரார். அந்த மாதிரி அவருடைய இடுப்பில் போட்டுருக்கிற ஒட்டியானத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து வர்ணிக்கிறார் கேயூராங்கத 2வது ஸ்லோகத்தில். அப்படிப்பட்டவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, காஞ்சி காஞ்சன அப்படின்னா அந்த ஒரு மார்க், அந்த மார்க் முதற்கொண்டு தெரியறதான். அப்படிப்பட்ட சுவாமியை வந்து நான் ரொம்ப ஆலம்பே அப்படின்னா அந்த ஒரு அழகான சுவாமி, அந்த குருவாயூரப்பனுடைய சரணாகதியை தவிர எனக்கு வேறு எதுவுமே இல்லை. அந்த மூர்த்தி நான் எப்படி இப்படி ரசித்து பார்க்குறேனோ அந்த மூர்த்தியே எனக்கு தவார்த்திச்சிதம் அப்படிங்கிற இப்படிப்பட்ட மூர்த்தி வந்து என்னுடைய சகல பீடைகளையும் அழித்து என்கிட்ட வந்து எந்த கஷ்டமும் எனக்கு இருக்காமல் அளவுக்கு என்னை வந்து இந்த பகவானுடைய திருவடிகளிலேயே என்னோட சரணத்தை என்னோட மனசை நான் வந்து லயிக்க வைக்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறார். 3வது ஸ்லோகத்தில் வந்து ரொம்ப அழகாக இது வந்து ஒரு ஆச்சரியத்தை பற்றி சொல்கிறார். எது ஆச்சரியம் அப்படின்னா பகவானே ஆச்சரியம்தான். இந்த பகவானுக்கு ஈடாக இன்னொரு பகவான் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. இந்த மாதுரியத்துக்கு ஈடாக இன்னொரு மாதுரியம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த மாதிரி இந்த அழகுக்கு இந்த சௌந்தரியத்துக்கு மேலே இன்னொரு சௌந்தரியம் இருக்கா? சொல்ல முடியாது. இந்த காந்தி, இந்த அழகுக்கு, இந்த ஜுவலிப்பு, இந்த பிரகாசத்துக்கு மேலே ஒரு பிரகாசம் இருக்குமா? இருக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் டு த பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது சாக்ஷாத் குருவாயூரப்பன் தான்.
அப்படிப்பட்ட ஒரு ரூபம் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். புவனேன கஸ்ய குதுக்கம். இது வந்து எப்படின்னா மனசு விட்டு சொல்கிறார். இந்த அழகை வந்து உலகத்தில் எந்த ஆச்சரியத்துக்கும் மேலே ஒரு ஆச்சரியம் அப்படின்னா அது இந்த பகவான் தான். இந்த பகவானை தவிர வேறு எதுவுமே அழகு இல்லை உலகத்தில் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். அப்படிப்பட்ட இந்த அழகு எத்தனையோ லாபங்களை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறார். இந்த இடத்துல லாபம் அப்படின்னா நம்மளுடைய சிரேஷ்டம், நமக்கு சித்திக்கக்கூடிய நல்ல பலன்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 4வதாக உள்ள ஸ்லோகத்தில் வந்து ரொம்ப அழகாக மகாலட்சுமியை பற்றி சொல்கிறார். சாக்ஷாத் மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தாயார் பகவானுடைய ஹிருதயத்தில் போய் இடம் பிடிச்சுன்றா. 24 மணி நேரம் எப்போ வேணாலும் தான் நினச்ச மாத்திரத்தில் பகவானுக்கிட்டேயே இருக்கணும். சாதேவி பரமோத்சுகா சிரதரம். தன்னுடைய ஒரு சுகம், அந்த சுகத்தை மீறி தனக்கு வெளியில் வர பிடிக்காம தாயார் வந்து பகவானுடைய வக்ஷஸ்தலத்திலே தங்கிடுறா. அதனால் அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா பக்தேஷ்வபி தேனாசியா பத கஷ்டம் அச்சுத விபோ அப்படிங்கிற பக்தர்களுக்கெல்லாம் இந்த தாயார் வந்து என்னத்தை கொடுக்க போகிறா அப்படின்னா வந்து மகாலட்சுமி குருவாயூரப்பன்ட்டே நிலச்சி சாக்ஷாத் பகவான் கூடயே இருக்கிறதுனால மற்றவாளுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் வந்துடுறதான். லக்ஷ்மி தேவி வந்து அப்பப்போ கருணை கடாட்சிச்சுட்டு ஓடி போய்டுறாளாம். மற்றவாள்கிட்ட ஸ்திரமாக இல்லை அப்படிங்கிற தாயார் வந்து ஸ்திரமாக இல்லாமல் இருக்கா. அப்படி ஸ்திரமில்லாதவள் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கிட்டா இந்த அம்மா அப்படிங்கிறத வந்து 4வது ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறார். அதுக்காக தான் சாப்பல்ய வார்த்தா அப்படின்னா நிலையற்றவள் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துடுறது எல்லார்கிட்டேயும். லக்ஷ்மி அப்படின்னா அவள் வந்து நிலையானவள் இல்லை, சாட்சாத்காரமாக எல்லாருக்கிட்டையும் இருக்கிறவள் இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு உனக்கு வந்துடுத்தே அப்படின்னு அம்மாவை வந்து நினச்சிக்கிறார் குருவாயூரப்பன். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம், இப்படிப்பட்ட ஒரு பேச்சு வாங்கிட்டியேம்மா அப்படிங்கிற ஒரு கஷ்டம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு முதல் ஸ்லோகம் 4வது ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டு, ஆனால் அவருக்கு மனசு கேட்கலை. 5வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். லக்ஷ்மி ஸ்தாவகராமணீயக ஹிருதை வேயம் பரேஷ்வஸ்திரேதி அஸ்மின் யன்னதபிப்ரமாண மதுனா பக்ஷ்யாமி லக்ஷ்மிபதே. லக்ஷ்மியோட பத்தியாக இருக்கக்கூடிய குருவாயூரப்பா அப்படின்னு தான் கூப்பிடுறார். லக்ஷ்மிபதே அப்படின்னு அழைக்கிறார் சுவாமியை. அப்படி அழைச்சிட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த லக்ஷ்மி தேவியானவள் வந்து என்ன பண்ணுறா, தாவக ராமணீய ஹிருதாய் அவரோட அழகில் அப்படியே சொக்கி போய் வேற ஒரு இடத்துலையும் போகமாட்டேங்கிறா, யாருக்கிட்டேயும் போகலை. அஸ்திரா பரமே இன்னொரு இடத்துக்கு வந்து அஸ்மின் அந்நியதபி பிரமாண மதுனா பக்ஷ்யா லக்ஷ்மிபதே. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த தாயார் வஸ்திரேத்தி இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு மற்றவாள்கிட்ட போய் தன்னுடைய லக்ஷ்மி கட்டாட்சத்தை கொடுக்கலையாவள். அப்படி இல்லைன்னு நான் சொன்னேனே. ஆனால் இப்போ சொல்கிறேன், என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த தாயார் எப்படிப்பட்டவள் அப்படின்னா பக்தா ஜனாகா, நீங்கள் வந்து இந்த பக்தர்களாக இருக்கக்கூடிய நம்ம ஜனங்கள் எல்லாம் எப்படி பக்தி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு, யாரை பக்தி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு, யாரை பக்தி பண்ணணும், சாக்ஷாத் லக்ஷ்மிபதியாக இருக்கக்கூடிய நாராயணனை பக்தி பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா அவளை பார்த்து தன்னுடைய பத்தியை பக்தி பண்ணுறவாளை பார்த்து அப்படியே சொக்கி போயிடுவாளாம் தாயார். அவளுக்கு வந்து சகல கதியும் சகல சௌபாகியங்களையும் அள்ளித்தரக்கூடியவளாக ஆயிடுறா அப்படிங்கிறத வந்து சொல்கிற. இந்த லக்ஷ்மி தேவியே வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா தன்னோட கணவன் பத்தியாக இருக்கக்கூடியவரோட பேச்சு அவர்கிட்ட எத்தனை சந்தோஷமாக அவருடைய குணங்கள் எல்லாம் கல்யாண குணங்கள் எல்லாம் பாடுறவாளாக இருந்து அவர் மேலே பக்தி பண்ணக்கூடியவாளாக இருந்தான்னா அவள்கிட்ட வந்து எப்பவுமே ஸ்திரமாக இருப்பா. தேஷ்வேஷா வசதி ஸ்திரைவ, எப்பவும் தைத்த பிரஸ்தாவதா தத்தாதரா, எப்பவும் சகல நேரமும் அவா கூடையே அவள்கிட்டையே பக்தா ஜனாகா அப்படிங்கிற இந்த பக்த ஜனங்களாக இருக்கக்கூடிய நம்ம எப்படிப்பட்ட பக்தி பண்ணினால் தாயாரோட வந்து கட்டாட்சம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து 5வது ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறார். ஏவம் பூதமனோக்யவதான வசுதா நிஷ்யந்த சந்தோஹனம் त्वद्रूपं परचिद्रसायनमयं चेतोहरं शृण्वताम्. 6வது ஸ்லோகத்தில் வந்து பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா பகவானை பற்றி
கல்யாண குணங்கள், சுவாமியினுடைய கல்யாண குணங்களே ஒருத்தனுக்கு வந்து ஒரு மோட்சத்தை கொடுத்துடுமா. எப்படிப்பட்ட மோட்சம் அப்படின்னா, ஏவம்பூத அந்த துவத்ரூபம், ஏவம் துவத்ரூபம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அந்த துவத்ரூபம் யாருடைய ரூபம்? சுவாமியோட ரூபம். சுவாமியோட ரூபம் எப்படி இருக்குது அப்படின்னா, சதா சர்வ காலமும் அமிர்தத்தை வர்ஷிக்கக்கூடிய சௌந்தர்யம் அப்படிங்கிற அந்த அழகு எப்படி இருக்குது அப்படின்னா, நவசுதா, சுதான்னா அமிர்தம்னு அர்த்தம். நவசுதா அப்படின்னா அப்பப்போ புதிதாக அப்படின்னு சொல்கிறோம், புதுசுன்னு சொல்கிறோம் இல்லையா. நவசுதா, நவசுதான்னா அப்பப்போ அந்தந்த நேரத்துக்கு அமிர்தத்தை வர்ஷிச்சுட்டு புதுசு புதுசாக தன்னுடைய அழகை மாற்றி மாற்றி காட்டுறாராம் நம்மளுடைய குருவாயூரப்பன். அப்படிப்பட்ட அழகு, அப்பப்போ புதுசாக ஒரு அமிர்தமயமான அழகுங்கிற அதை வந்து அந்த ரசம், அந்த ரசாயனம் அப்படின்னாலே வந்து கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பகவானோட சன்னிதானத்துக்கு போனதுக்கு அப்புறமா நமக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி நிச்சயமாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா. ஏதோ ஒரு சங்கடம் பண்ணும், அதாவது பழசெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். நம்மளுடைய கஷ்டகாலங்கள்லாம் தான் நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரும். அதிலெல்லாம் நம்மளை காப்பாற்றி நம்மளை கொண்டு வந்திருக்கிற இந்த பகவான் எப்படிப்பட்ட ஸ்வரூபனாக இங்கே நம்ம கண் முன்னாடி நம்ம பார்த்துட்டோமே அப்படின்னு நினைக்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம் நமக்கு வரும். அப்படிப்பட்ட சந்தோஷம் நமக்கு வர்றது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, சேத்தோகரா அப்படிங்கிற, சேத்தோகரான்னா என்னோட ஹிருதயம் மனசை அப்படியே திருடிட்டு போயிட்டியே அப்படிங்கிறான். அவன் வந்து பொல்லாத ஒரு திருடன். அந்த திருடன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்னோட ஹிருதயத்துலேருந்து என்னோட ஹிருதயத்தை அப்படியே அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே ஒரு என்ன சொல்லு பித்து பிடிச்சா மாதிரி வெளியில் வரோமே. ஒரு இடத்துலேருந்து ஒரு சுவாமியை பார்த்துட்டு, குருவாயூரப்பனை பார்த்துட்டு வெளியில் வந்தால், அதாவது ரொம்ப ஆத்மார்த்தமாக இதை அனுபவிச்சாவாளால் மாத்திரமே தான் முடியும். பேச்சே வராது வெளியில் வந்தாக்க. வெளியில் வந்தால் பேச்சு வராதது மாத்திரம் இல்லை, அந்த பகவான் நாமாவை சொல்ல முடியாத அளவுக்கு நம்மளோட தொண்டையெல்லாம் கத்கதமாயிடும். அந்த சாட்சாத் ஸ்வரூபத்தை பார்த்து 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 அந்த அழகை அப்படியே ரசித்து நம்ம கண்கள்லேருந்து தாரையாக ஜலம் அப்படியே அமிர்த பாஷ்பமாக நம்மளோட கண்லேருந்து ஜலம் வரும். உடம்பெல்லாம் மயிர்கூச்சி எரியும். அதை தான் வந்து சொல்கிறார். எப்படி சொல்கிறார் அப்படின்னா, என்னோட உடம்பு தான் வெளியில் போச்சே தவிர என்னோட மனசு உங்ககிட்டே தான்ப்பா இருக்குது. மனசை வர்ஷிக்கிற அந்த உடம்பு தான் நகர்ந்து போய்டுறது. மனசை வந்து நீ திருடிட்டு போயிட்டியேடா கண்ணா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். அப்போ சொல்கிறார், என்னோட புத்தி எப்போ மோட்டிவேட் ஆகும், என்னோட புத்தி பிரேரையத்தேன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் நன்னா புஷ்டி ஆகணும் இல்லையா. புத்தி எப்போ புஷ்டி ஆகும்? நிறையா பேர் வந்து பகவானுடைய அழகோட வர்ணனையை சொல்லும் பொழுதும் அவளுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கும் பொழுதும். இப்போ நம்ம வந்து நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம பிளான் பண்ணியிருப்போம், ஏதோ குருவாயூருக்கு போகணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோன்னே வச்சுக்கோமே. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நம்மளால் போக முடியல. யாரோ ஒருத்தர் போகிறா, நம்ம ஆற்றுக்கு எய்த்தாத்து மாமா போயிருக்கலாம், மாமி போயிருக்கலாம், பக்கத்தாத்துல இல்லை நம்ம சொந்தக்காராலே போயிட்டு வந்த உடனே நமக்கு எவ்வளவோ தாபம் இருக்கும். அந்த சுவாமியை நம்ம பார்க்க முடியாமல் போயிடுத்தேன்னு தவிச்சுன்னு இருப்போம். அவள் எப்படாப்பா வருவா, அவள் வாயால் 2 வார்த்தை கேட்க மாட்டோமா அப்படின்னு நம்ம உள்ளவ நுழைஞ்ச உடனே கேட்போம். எப்படி இருந்தது தர்ஷனம்? நல்ல தர்ஷனமாக, ரொம்ப சூப்பர் தர்ஷனம்ப்பா, ஃபஸ்ட் கிளாஸ். 1 மணி நேரத்தில் நாங்கள் சுவாமியை பார்த்துட்டோம். 1 மணி நேரம் தான் எங்களுக்கு கூட்டம் இருந்தது, ஆனால் என்ன ஒரு தர்ஷனம் அப்படின்னு அவள் சொல்கிற அந்த அனுபவமே அப்படிங்கிற அந்த ஸ்ருண்வதாம்னா கேட்கறது, அந்த கேட்கக்கூடிய அந்த அனுபவித்து நான் யாரோ சொல்கிறாளே அந்த வர்ணனையை கேட்டே நான் உன்னை பார்த்து சந்தோஷப்படுறேனே கிருஷ்ணா, உன்னை அதுவே எனக்கு வந்து ரோமாஞ்சத்தை கொடுத்து விடுறது, கத்கதம் ஏற்படுறது, கண்ணுலேருந்து ஆனந்த பாஷ்பம் வழியிறது. இப்படிப்பட்ட பகவானா உன்னை நான் பார்க்குறேனே அப்படின்ற ஸ்லோகத்தை இங்கே சொல்கிறேன். இங்கே சொல்லிட்டு இப்போ வந்து இவர் எந்த சுவாமியை பார்த்துருக்கார்? 2வது சாப்டரில் 6வது ஸ்லோகத்தை சொல்கிறார். இப்போ இவர் யார் எதுலேருந்து எடுத்துட்டு இருக்கார்? தன்னுடைய பாகவதத்திலேருந்து சாரமாக இருக்கிறத தான் வந்து இப்போ நாராயணியமாக ஸ்லோகமாக கொடுத்துட்டு வர்றார். இப்போ பாகவத சாரம் பாகவதத்திலேருந்து அவர் எடுத்திருக்கார். இப்போ பாகவதத்தில் இந்த கிருஷ்ணரை அனுபவித்தது யார்? சுகர் அனுபவிச்சிருக்கார். அப்படி இந்த சுகர் அனுபவித்து சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை இப்போ வந்து இவர் வந்து சொல்கிறார். இந்த
சுகர் சொல்லி கேள்விப்பட்டு உன்னுடைய சாட்சா்காரத்தை அனுபவிச்சவா அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஸ்ருண்வத்தாம் கேட்டு கேட்டு கேட்டே எனக்கு கண்லேருந்து ஜலம் வருதுப்பா. அதே மாதிரி என்னோட உடம்பெல்லாம் இப்படி மயிர்கூச்சி எரியறதே அப்படின்னு சொல்லி கேட்ட அனுபவத்திலேயே இது எனக்கு வருதுன்னு சொன்னவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய 100வது தசகத்துக்கு போகிற கடைசியில் இப்போதானே அவருடைய சாட்சா்காரத்தை அவர் அனுபவிச்சிருக்கிறார். அனுபவிச்சது மாத்திரம் இல்லை, அப்போ அவர் அனுபவிச்சுட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த கடைசி ஸ்லோகத்தில் அவரும் சொல்கிறார் என்னென்னா, இதே மாதிரியாக எனக்கு உடம்பெல்லாம் அப்படி மயிர்கூச்சி எரியறதே, அப்படி மயிர்கூச்சி எரியக்கூடிய என்னுடைய இந்த உன்னுடைய சாட்சா்காரமாக இருக்கக்கூடிய இந்த சுவாமி இதை ஒன்று நான் பார்க்குறேனே அப்படிங்கிறத சொல்கிற. அப்போ சொல்கிற अग्रे पश्यामि तेजो निबिडधरकला यावली लोभनीयं पीयूषाप्लाविदोऽहं तदनुदधुदरे दिव्यकैशोरवेशम्. பகவானை கேசாதி பாதமாக தான் வர்ணிக்கிறார். ஏன்னா அவர் சாட்சா்காரமாக அவர் உட்கார்ந்த இடத்துலேருந்து பகவான் சாட்சாத் கிருஷ்ணன் என்ன ஸ்வரூபத்தை காமிச்சான்னா முதல்ல தன்னோட மயில்பீலியை தான் காட்டுறான். மயில்பீலியிலேருந்து தலையில் பார்க்கக்கூடிய கிரீட்டத்தை தான் அவர் முதல்ல வர்ணிக்கிறார். முதல் ஸ்லோகத்தில் 2வது சாப்டரில் சூரிய ஸ்பர்தி கிரீட்ட பாதத்தை சொல்லலை, அவர் முதல்ல தலையிலேருந்து தான் ஆரம்பிக்கிறார். கேசாதி பாத வர்ணனையாக தான் இங்கேயும் சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறார், உன்னை நான் இப்படி பார்த்துட்டேனே, திவ்ய கைச்சோர வேஷம் கண்ணுக்கு முன்னாடி இப்படி நிற்கிறியே கிருஷ்ணா, தாருண்யாரம்பரம்யம் பரமசுகரசா ஸ்வாத ரோமாஞ்சிதாங்கைஹி, அதை போடுறார் இந்த வார்த்தை. இப்போ இந்த ரசம், இந்த கெமிஸ்ட்ரி, எந்த கெமிஸ்ட்ரி சுகர் அனுபவித்து அதை நான் காதால் கேட்ட அந்த பாகவதம் அப்படிங்கிற கெமிஸ்ட்ரி, அந்த கிருஷ்ணருங்கிற ஒரு ரசாயனம் என் உடம்புல எப்படி ஊறி எனக்கு அதை கேட்டு 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 எனக்கு கண்லேருந்து ஜலம் வந்ததோ, அந்த சாட்சா்காரத்தை அதை யாரோ அனுபவித்து சொன்னதை கேட்டதே அவருக்கு இப்படி இருந்ததே. 100வது தசகத்தில் முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்படிப்பட்ட பகவானை இப்போ நான் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறேனே. எதை சுகர் தன் கண்ணுக்கு முன்னாடி அனுபவிச்சாரோ, எதை பரீட்சித் சந்தோஷமாக 7 நாளைக்கு அவருடைய கதையும் அவருடைய கல்யாண குணங்களையும் கேட்டானோ, அப்படிப்பட்ட சாட்சாத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் பிரத்யக்ஷப்படுறார். யாருக்கு அப்படின்னா, நம்மளுடைய பட்டத்திரிக்கு பிரத்யக்ஷமாகி ரசாஸ்வாத ரோமாஞ்சிதாங்கைஹி ஆவீதம் நாரதாத்யைஹி விலசதுபனிஷத் சுந்தரி மண்டலை ச. யார் ஆவீதம் நாரதாத்யைஹி, நாரத மகரிஷி எல்லாம், உபனிஷதெல்லாம், எல்லா வேதம் எல்லா நிர்விகாரம் நிர்குணம் நிராகாரம்னு சொல்லக்கூடிய உன்னுடைய ஸ்வரூபமானது சுந்தர மண்டலைச்சி, அப்படியே ஒரு பியூட்டிஃபுல் போர்ட்ரேட் ஆட்டம் என் முன்னாடி அப்படியே சுவாமி நின்றுட்டையே உன்னை நான் அப்படி அனுபவிக்கிறேன். அதே ரோமாஞ்சத்தை அப்போ அவர் அனுபவிச்சு இப்போ காதால் கேட்டு சொல்கிறத 100வது தசகத்தில் முதல் ஸ்லோகத்தில் அதை அப்படி அழகாக அனுபவிக்கிறார். அப்படி அனுபவிக்கிறவர் தன்னுடைய சரீர லாவண்யத்தில் சொல்கிறார். இந்த மாதிரி பகவானுடைய கல்யாண குணங்களை யார் ஒருத்தர் கேட்டு 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 அனுபவிக்கிறானோ அவனுக்கு இந்த கேள்வி ஞானத்திலேயே அவனுக்கு மோட்சம் கிடைச்சிரும்ப்பா. ஸ்ருண்வதா அப்படின்னு சொல்கிற எதை ஸ்ருதி, அது நமக்கு ரொம்ப முக்கியம். எதை நம்ம திரும்ப திரும்ப பகவத் குணங்களையும் பகவத் கல்யாண குணங்களையும் பகவத் சாட்சா்காரத்தை பற்றி அனுபவஸ்தர்கள்லாம் சொன்னத்தை நிறைய ஸ்ரவணம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த 6வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். 7வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது இன்றைக்கி நம்ம பகவத் பாதாளோடதை பற்றி பார்த்தோம் இல்லையா, அப்போ அதே மாதிரி தான். ஏவம் பூததயாஹி பக்திய விஹிதோ யோகஸ்ஸ யோகத்வயாத் கர்ம ஞானமயாத் பிருஷோத்தமதரோ யோகீஸ்வரைர்கீயதே. இவ்வளவு யோகம் ஞானம் இதெல்லாம் எல்லாம் சித்திச்சு இவ்வளவும் நம்ம பிரயத்தனப்பட்டு பட்டு பட்டு பகவத் சாட்சா்காரத்தை அடையறதுக்கு பதில் உண்மையில வைக்கக்கூடிய பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம். எவ்வளவோ யோகம் பண்ணலாம், யாகம் பண்ணலாம், நிறைய தானம் பண்ணலாம், எல்லாம் பண்ணினாலும் ஒரு பிரேம பக்தி இல்லாமல் ஒரு காரியம் பண்ணினா
அது ஜெயிக்குமா அப்படின்னா ஜெயிக்காது. அதுக்கு வந்து கிடையாது. பக்தி இருக்கணும். எது பண்ணாலும் ரொம்ப அழகாக வந்து நாமதேவர் வந்து தன்னோட ஒரு கீர்த்தனத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்கிற, பிரேம வீணா பக்தி நகி, எனக்கு வேண்டாங்கிறார். நொக்கோ அப்படிங்கிற, எனக்கு தேவையில்லை, பிரேமை இல்லாத ஒரு பக்தி எனக்கு கொடுத்துடாத, ஒரு பக்தி இல்லாத ஒரு ஞானம் எனக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற. இது ரெண்டுமே எல்லாம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் மாதிரி. ஒரு பிரேமை இல்லாமல் ஒரு பக்தி கிடச்சிருந்தனா அந்த பக்தி எதுக்கு உபயோகப்படும்? உபயோகமே படாது. அதே மாதிரி ஒரு ஞானம், பக்தியே இல்லாத ஒரு ஞானம் இருந்து என்ன பிரயோஜனம்? சக்கல பாண்டித்யனாக இருப்பான், ஆனால் ஒரு பரம பைசாக்கு அடுத்த வாழ்கிட்ட ஒரு கருணை அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட பக்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம். ஆனால் அந்த பக்தி தான் இப்போ என்ன கொடுக்க போகிறது, எல்லாருக்கும் எது சுலபம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். எப்படின்னா, தன்னோட கர்மயோகம் பண்ணிகிட்டே இருக்கான். ஒருத்தன் கர்மயோகம் பண்ணுறான் அப்படின்னா அவன் என்ன எல்லாம் கற்றுக்கிறான் சின்ன வயசுலேருந்தே. ஓகே, சின்ன வயசுலேருந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், இதுதான் வந்து பாடம் அப்படிங்கிறது வந்து தெரியறது அவனுக்கு. அதையே பிரித்து ஒரு 18 வயசு ஆகும்பொழுது வந்து ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, பயாலஜி தனியாக அப்படிங்கிறது வந்து ஒரு ஞானம். அந்த இடத்துலேருந்து அவன் வந்து அந்த சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எப்படி பிரித்து 4ஆக படிக்கிறோமோ அப்போ அவனுக்கு வந்து அதில் ஞானம் அப்படிங்கிறது ஏற்படுறது. இந்த ஞான யோகமாகட்டும், இந்த கர்மயோகமாகட்டும், இது எல்லாத்துக்கும் காட்டிலும் மேலே ரொம்ப சிறந்ததாக யோகீஸ்வரார்கள் எல்லாமே வந்து எதில் வந்து கிடைக்கும் அப்படின்னா பகவானிடத்துல நாம் வைக்கக்கூடிய பக்தி. அந்த லக்ஷ்மி பத்தே உன்னுடைய அழகு, நீ எப்படி எவ்வளோ அழகாக உருவமாக இருக்கியோ, உங்ககிட்ட இந்த பிரேம பக்தி அதை எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தர் செலுத்துகிறாளோ அப்படி பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, சர்வ விஸ்வபுருஷைகி, விஸ்வன்னா உலகம், உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜனங்களும் அனாயாசமாக அவளுக்கு வந்து இது கிடைச்சுடாதா அப்படின்னு கேட்குற. இந்த பக்தி மாத்திரம் லபிச்சுடுத்தோ, அதாவது நன்னா சொல்லுவார் நம்மளோட குருநாதர் வந்து, எப்படின்னா பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ண 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 பகவான் எல்லாம் கொடுத்துட்டே வருவானாம், எல்லா ஆசையும் நிவர்த்தி பண்ணிகிட்டே வருவானாம். ஒன்று கூட விடமாட்டான். நீங்கள் நன்னா படிப்பில் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோமா, சரஸ்வதியை நன்னா வேண்டிக்கிறோம், நிறைய ஸ்லோகம் சொல்கிறோம், ஃபஸ்ட் கிளாஸாக சரஸ்வதியோட கட்டாட்சம் நமக்கு கிடச்சிரும், பாண்டித்யம் ரொம்ப நல்லா அமைஞ்சு போயிடும். அதே மாதிரி நமக்கு வந்து நிறைய செல்வம் வேணும். ஓகே, ஒரு ஃபேமிலியில் அதுவும் அவசியமாக இருக்கும். அப்படின்னா வந்து நிறைய நம்ம கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லலாம், இன்னொன்று பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், நித்திய பூஜை பண்ணலாம், எல்லாம் பண்ணி அவனுக்கு வந்து அதில் வந்து செல்வத்தை நிறையா கொடுத்துருவான். இல்லை, எனக்கு ஞானம் அது நல்லா எனக்கு சித்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஞான மார்க்கமாக பகவானை குரு பூஜை பண்ணி எல்லாம் பண்ணி ஞானம் சித்தி ஆகிடும். ஞானம் சித்தி ஆகிடுது அப்படின்னா வந்து அவனுக்கு வந்து தோணுமா, என்னுடைய கர்மங்கள் எல்லாம் நான் சரியாக பண்ணணும், ஒன்று கூட நான் விடக்கூடாது, நித்திய கர்மானுஷ்டங்கள் அதில் வந்து என்னுடைய புத்தி போகணும். ஒரு சந்தியாவந்தனமா அதை 3 கால வேளையும் நான் சரியாக பண்ணணும், இவ்வளோ காயத்ரி பண்ணணுமா அதை 3 கால வேளையும் நான் சரியாக பண்ணணும். பெண்களாக இருக்கக்கூடிய நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்மமாக பண்ணுறது, காத்தால சீக்கிரம் ஏந்துக்கிறது, விளக்கேற்றுறது, குளிக்கிறது, பகவானுக்கு பூஜை பண்ணுறது, நித்தியப்படியாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை படிக்கிறது, நம்ம வந்து பகவானுக்கு ஒரு நல்ல நைவேத்தியம் பண்ணி அதை படைக்கிறது, இந்த கர்மாக்களை எல்லாம் நாங்கள் சரியாக பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னு வேண்டிட்டோம் அப்படின்னா சுவாமி அதையும் நமக்கு கொடுத்துடுவார். எதுக்குமே மாட்டேன்னு சொல்லவே மாட்டார். ஆனால் ஒன்றுக்கு மாத்திரம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாராம், பக்தி மாத்திரம் கொடுத்துடவே மாட்டாராம். பக்தி மாத்திரம் ஒருத்தருக்கு கொடுத்துட்டார் சுவாமி அப்படின்னா அன்னிலேருந்து பகவான் அந்த பக்தனுக்கு அடிமையாயிடும். அதனால வெயிட் பண்ணுவாராம் சுவாமி, நீ கேட்கறது எல்லாம் கொடுப்பார். கொடுக்க 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 நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாம் கிடைச்சு இந்த கிடைச்சதெல்லாம் ஏக்கமாக இருக்கக்கூடிய அந்த சாட்சாத்காரமாக இருக்கக்கூடிய அந்த பகவானால் அப்படிங்கிற அந்த ஞானம் முதல்ல நமக்கு வரணும். அந்த ஞானம் வந்தாலே ஒழிய அந்த பக்தி சித்திக்காது. அந்த பக்தி சித்திக்கணும் அப்படின்னா அது பகவானுடைய கிருப்பா, ஒரு குருவோட அருள் இல்லாமல் பக்தி கிடைக்கவே கிடைக்காது. பக்திக்கு மாத்திரம் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கணும். அதனால் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எப்பவும் விழிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற பாரதியார். எப்போவும் அந்த பக்தி பண்ணுறதுக்கு கண்ணன்ட்ட போகிறதுக்கு வந்து எப்போ ஒரு விழிப்புணர்வு நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது எல்லாமே பகவத் பக்தியால் தான், இது எல்லாமே பகவத் பக்தியால் தான் ஒரு சரணாகதத்துவம் வந்தாலே ஒழிய பகவான் பக்தி அப்படிங்கிற ஒரு விதையை நமக்குள்ளே போடவே மாட்டான். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பக்தி, இதுக்கு பேர் பக்தியில் இல்லை.
இந்த பக்தி அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக நம்ம கிட்ட வந்துடுத்து, ஒருத்தனுக்கு லபிச்செடுத்து அப்படின்னா அன்னிலேருந்து பகவான் அவனுக்கு அடிமையாக வேலை செய்வான். எப்படி ஒரு ராமதேவரோட ஆற்றுல வந்து அப்படி இருந்தாரோ, எப்படி ஒரு ஞானேஸ்வர் மகாராஜுக்கு இருந்தாரோ, எப்படி வந்து நம்மளுடைய பூசலாருக்கு வந்து பகவான் வந்து கருணா கட்டாட்சம் பண்ணி அவருடைய கோவிலுக்காக வந்து இன்னும் ராஜா கட்டின கோவிலுக்கு வர மறுத்து எப்படி தன்னுடைய பகவான் ஆத்மஸ்வரூபமாக ஆத்மாவில் கோவில் கட்டினது வந்து பெரிய இதுவாக வந்து பகவான் காமிச்சு கொடுத்தாரோ, அப்படி பக்தி மாத்திரம் பண்ணக்கூடிய பக்தனுக்கு பகவான் அவனுடைய அவனை பிடிச்சிக்கிறதுல தான் பகவானுக்கு இஷ்டமே இருக்குமா. அதனால் பக்தி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனையாக இருக்கணும் எல்லாருக்கும். பக்தி அதாவது நல்ல சத்பக்தி நமக்கு லபிக்கணும், அதில் உண்மை இருக்கணும், துளி போலும் கலப்படமே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட பண்ணுற பக்தி யாருக்கு அப்படின்னா பகவானுக்கு. வேறு யாருக்காகவும் நம்ம பக்தி பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கான முயற்சிகள் தான் இந்த மாதிரி நிறைய சத்சங்கங்கள், நிறையா கிரந்தங்கள் மேலே மேலே படித்து பெரியவாளுடைய அனுபவங்கள் எல்லாம் நம்ம ரசிக்க நமக்கு வந்து இதுவே இந்த பக்தி மார்க்கமே நமக்கு சுலபமாக இந்த ஜன்மாந்தரேகி ஜன்மாந்தரமாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் வந்து இது எது சித்திக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த மார்க்கம் பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது தான் 9வது ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறார். இந்த பக்தி மார்க்கமே வந்து பகவான் வந்து எந்த கர்மாக்களையும் நீங்கள் சிரமப்பட்டு செய்ய வேண்டியதில்லை. ஞான மார்க்கமாக இருக்கட்டும், ஒரு ஞான மார்க்கத்துக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா அதில் பயங்கர வைராக்கியம் இருக்கணும், ஒரு பிரம்மச்சரியம் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஞான மார்க்கத்துக்குள்ளே போக முடியும். கர்ம மார்க்கம் அப்படின்றத நம்ம வந்து பண்ணணும்னா நமக்கு சகல சௌகரியங்களும் இருந்தாலே தான் ஒழிய நம்மளால் வந்து கர்ம மார்க்கம் பண்ண முடியும். அப்படியெல்லாம் எல்லா மார்க்கங்களை நம்ம அனுசந்தானம் பண்ணிட்டு போக போக நமக்கு என்ன அப்படின்னா இதில் எல்லாத்துலேயும் என்ன பிரயோஜனம், கடைசியாக கிடைக்க போகிறது என்ன? சாட்சாத்காரம். யாரோட சாட்சாத்காரம்? பகவானுடைய சாட்சாத்காரம். அந்த கிருஷ்ணன், இந்த குருவாயூரப்பனை வந்து அடையக்கூடிய ஒரு அம்சம்தானே நம்ம எல்லாரும் இவ்வளோ பண்ணுறோம். இப்படிப்பட்ட அம்சமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்ம தத்துவத்தை நம்ம அடையறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சாட்சாத் அந்த குருவாயூரப்பனை தியானம் பண்ணினாலே போகும். அந்த சரீரம்னா இங்கே வெறும் சரீரம் இல்லை, அந்த அழகு ஸ்வரூபம், அந்த பிரம்மானந்தம், அந்த ஆனந்தம் அதில் அப்படியே நம்மளை கரைச்சுட்டே இருக்கணும். அந்த பிரம்மானந்தத்தில் நம்மளை கரைக்க அது எப்படி ஆயிடும் அப்படின்னா அது ஒரு தனி அனுபவம். அந்த பக்தியே நம்மளை பகவானிடத்துல கொண்டு போய் வச்சிடும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். எப்படின்னா அத்தியாயாசகராணி கர்ம பட்டலான் ஆச்சரிய நிர்யன்மலாகா போதே பக்தி பதே தவா உச்சிததா ஆயாந்தி கிம் தாவதா. வேறு எதுவுமே அப்படியே இல்லாமல் பக்தே பதேபி, இந்த பக்தி வழி மாத்திரமே போரும். இதில் தான் ஆயாந்தி, இதில் தான் எல்லாரும் அதை அடையிறா. இந்த பக்தி மார்க்கம் மூலமாக தான் அடையிறா. ஆனால் வேறு ஏதேனும் பல மார்க்கங்கள் எல்லாம் அவள் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதனால் என்ன பயன்? கிம் அப்படின்னு கேட்குறாரு. என்ன பயன்? என்ன பண்ணினாலும் இந்த சித்ரார்த்ரவம் அப்படிங்கிறார் இல்லையா, இந்த சித்ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய இந்த பகவான், இந்த சுவாமி, இதை வந்து கஷ்டப்பட்டு இந்த பகவத் சாட்சா்காரத்தை வந்து கஷ்டப்பட்டு எதுலேருந்து புரிஞ்சுக்கிறோம்? ஒரு பெரிய உபனிஷத் சாரத்துலேருந்து புரிஞ்சுக்கிறோம், ஒரு பெரிய வேதாந்த வியாக்கியானத்துலேருந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம். இது எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற, இது எதுவும் வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு சித்திரமயமான ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான், சாட்சா்காரமாக இருக்கக்கூடிய குருவாயூரப்பனுடைய தர்ஷனமே, அதில் இருக்கக்கூடிய பக்தி, அதில் நம்ம வைக்கக்கூடிய பக்தியே நம்மளை வந்து பகவானுடைய பிரம்மம் என்ன அப்படிங்கிறத வந்து நமக்கு காட்டி கொடுத்துடும் அப்படின்னு சொல்கிற. அப்படிப்பட்ட பகவான் என்னெல்லாம் நமக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத வந்து தன்னுடைய 10வது ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறார். त्वद् भक्तिस्तु कथारसामृतजरी निर्मज्जनेन स्वयं सिद्ध्यन्ति विमलप्रबोधपदवीम् अक्लेशतस्तन्वती. அப்படிப்பட்ட பகவான் பரபிரபுவான குருவாயூரப்பா, உன்னையே நான் நமஸ்காரம் பண்ணுறேன். எனக்கு என்ன அப்படின்னா உங்ககிட்ட உன்மேலே வச்சிருக்கிற இந்த பக்தி, இந்த கதாரசாமிருதஜனின் நிர்மஜ்ஜனேன
தங்களுடைய உன்னோட இந்த அமிர்த வருஷமாக இருக்கக்கூடிய பெருமை, இதில் இருக்கக்கூடிய அப்படியே அந்த கடலில் மூழ்கி 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 உன்னுடைய இந்த அழகு எல்லாத்தையும் வந்து யாருக்கு சித்திக்கிறதோ அவனுக்கு என்ன அப்படின்னா பிரம்மமான மார்க்கம் அவனுக்கு கிடைச்சிடும். சன்மார்க்கத்தில் வந்து அவனுக்கு வந்து அவனால் வந்து அந்த சன்மார்க்க சித்தி அவனுக்கு வந்து லபிக்கும். இதையே பகவானையே சிந்தனை பண்ணிகிட்டே இருந்தா அப்படிப்பட்ட வாதால ஈஸ்வரா அப்படிங்கிற என்னன்னா, ஏ குருவாயூரப்பா, உன்னையே நினச்சின்னு இருக்கிறவாளுக்கு உன்னுடைய ஒரு அக்லேஷத்தக அப்படின்னா ஒரு குறையுமே இல்லாமல், ஒரு கஷ்டம் இல்லாமல், சிரமம் இல்லாமல்னு அர்த்தம். அதில் வந்து என்ன அப்படின்னா சத்திய உடனே கிடச்சிடுவான். உடனே ஒரு சிரமம் இல்லாமல் நீ பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா அவளுக்கு வந்து சித்திகரி ஜெயதி. இந்த யுகத்திலையும் சரி பரத்திலையும் சரி அவளுக்கு என்னத்தை கொடுக்க போகிற அப்படின்னா சத்ய சித்திகரி ஜெயத்யை விபோ வைவாஸ்து மே த்வத்பத. இப்போ இந்த என்ன சொல்கிறார், மண்ணுலக ஆசைகளும் விண்ணுலக ஆசைகளும் அப்படிங்கிறார் குருநாதர். மண்ணுலக ஆசைகள் இப்போ இதை படிக்க 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 இந்த நாராயணியம் படிக்க பாராயணம் பண்ண பண்ண பகவானை ஸ்மரிக்க ஸ்மரிக்க நமக்கு வந்து யதார்த்த வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவைகளோ அதெல்லாம் ஒரு ரவுண்டு முதல்ல பூர்த்தி பண்ணி அதுக்கப்புறமா தொத்பதமாக இருக்கக்கூடிய அவருடைய சரணங்களில் வந்து நம்மளோட இந்த பக்தி அப்படிங்கிறத நம்ம செலுத்த செலுத்த என்ன ஆகும் அப்படின்னா அவர் வந்து தன்னோட சரணங்கள்லேயே நம்மளை வந்து அப்படியே சேர்த்துட்டுருவார். தனக்குள்ளேயே நம்மளை வந்து ஐக்கியப்படுத்திடுவார். அந்த ஒரு ஆனந்த சாகரத்தில் நம்மளை மூழ்க வச்சுடுவார். அதை வந்து எனக்கு எப்போ கொடுக்கணும் நீ அப்படின்னா திருத்ததரம் கிருஷ்ணா, எனக்கு வந்து அந்த ஒரு பாவத்தை அந்த ஒரு பக்தியை திருத்ததரம்னா எனக்கு சீக்கிரமாக அதை கொடுத்துடேன் கிருஷ்ணா அப்படின்னு வந்து கேட்குற வாதால ஈஸ்வரா அப்படின்னு வந்து குருவாயூரப்பனை வந்து சொல்கிற. இந்த மாதிரி பட்டத்திரி வந்து தன்னுடைய 2வது தசகத்தில் 10 ஸ்லோகங்களில் பகவானுடைய ரூப வர்ணனையை சொல்லி அந்த ரூபமே வந்து ஒரு பக்தியை சித்திக்க வைக்கும். எந்த மார்க்கமத்துக்கும் போய் திண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. பகவானுடைய சாட்சாத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மயில்பீலியை வச்சுண்டு சங்கு சக்கர புஜ கதா பத்மத்தோட 4 கரங்களில் இருக்கக்கூடிய சுவாமி, அந்த சுவாமி தன்னுடைய அழகான நிர்மலமான இந்த முகத்தினால புன்முறுவல்ல கண்களில் எப்பவும் கருணா ரசத்தை வச்சுட்டுருக்கிற இந்த பகவானுடைய சரணார விந்தத்தில் எப்போ சரணாகதி பண்ணுறோமோ அப்போ அந்த அட்சணத்திலேருந்து நமக்கு வந்து மோட்சத்தை தரக்கூடிய பகவானாக அவர் இருக்கார் அப்படிங்கிறத வந்து தன்னுடைய 2வது தசகத்தில் ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கார். 3வது தசகம் அதுக்கப்புறம் பகவானை பற்றி சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பக்தியை பற்றி சொல்கிறார். பக்தி எல்லாருக்கும் லபிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய பிரார்த்தனையாக இருக்கணும். எப்போ ஒருத்தனுக்கு பக்தி லபிச்சுடுத்தோ அவன் பக்தன் ஆயிடுறான். அந்த பக்தன் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத தன்னுடைய 3வது தசகத்தில் சொல்கிறார். அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து இது பண்ணலாம். गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरुनाथ महाराज की जय।